Constant revenue is constant revenue, correct. Yes, thank you all. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் ரெவன்யூ பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனும் சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனும் பார்க்கணும். குட் மார்னிங் எவ்ரிவன். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நோன்னு போட்டிருக்காங்களே, எதுக்காக நோவை போட்டாங்கன்னு தெரியலீங்களே. சுமையா மேடம் நோன்னு போட்டிருக்காங்க. ஆடியோ ஓகே இல்லைங்களா மேம்? பட் மற்றவங்க ஓகே போட்டாச்சு. உங்கள் சைடில் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் படித்து ஸ்டார்ட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லும்பொழுது ரெண்டு டைப்பாக இருக்குது. பேசிக்காக இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது ரியல் லைஃப்பில் எங்கே அப்ளை ஆகுது? ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கம். கன்சியூமர் பிஹேவியர்னு ஒன்று படித்தோம். அதே போல் இது வந்து ப்ரொடியூசர் பிஹேவியர். ப்ரொடியூசர் பிஹேவியரில் ப்ரொடியூசருடைய முக்கியமான குறிக்கோள் டு மேக்சிமைஸ் த ப்ரொடக்ஷன், உற்பத்தியின் அளவை அதிகரிப்பது. இதுதான் ப்ரொடியூசருடைய முக்கியமான நோக்கம். இது பல வகையில் அவரால் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். உற்பத்தியை ஒருத்தர் அதிகரிக்கிறார் அப்படின்னா அதன் மூலயமா அவர் வந்து விற்பனையை அதிகப்படுத்துவார். அதன் மூலயமா அவர் வந்து லாபத்தை அதிகம் செய்வார். கன்சியூமர் யூக்லிபிரியம் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த யூக்லிபிரியம்ன்ற வார்த்தை எதை குறிக்குது? ஒரு நுகர்வோரின் உச்சபட்ச மனநிறைவை குறிக்கிறதா யூக்லிபிரியம். த கன்சியூமர் ஹேஸ் நோ டெண்டன்சி டு ஆல்டர் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் குட்ஸ். இதுதான் ஆர்டினல்ல கன்சியூமர் குறித்து படித்தோம். ஒரு நுகர்வோர் ஒரு புள்ளியில இப்போ பொருளை வாங்கிட்டே இருக்காரு, ரெண்டு பொருளையும் இல்லை எத்தனை பொருளையும் வாங்கிட்டே இருக்காரு. ஒரு புள்ளியில இதை மேற்கொண்டு மாத்திக்க வேணாம்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு. இதான் கரெக்ட் காம்பினேஷன் நினைப்பாரு. இதுல தான் எனக்கு நிறைய ஹாப்பியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாரு இல்லைங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கன்சியூமர் யூக்லிபிரியம் சொல்றோம். அதே போல ப்ரொடியூசர்லயும் அந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்கு. இதுதான் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் காம்பினேஷன், இதுக்கு மேல இதை மாத்திக்க கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஸோ இதுல வந்து ப்ரொடியூசர் யூக்லிபிரியத்தையும் லாங் ரன்ல தான் நம்ம வந்து இதை படிக்கிறோம். ஷார்ட் ரன்ல அப்கோர்ஸ் நீங்க சொல்லலாம். ஜஸ்ட் டு ரீகால், ப்ளீஸ் ட்ராப் ஹியர். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். which is the optimum point of production, optimum point of TP வச்சுக்கலாமே. optimum point of TP in law of variable proportion. யாராவது சொல்லலாம். நேற்று முந்தா நாள் இதுதான் பத்தி பேசிட்டு இருந்தோம். குறுகிய காலத்தில் உற்பத்தி செய்வதில் உத்தமமான புள்ளி எதுவாக இருக்கும்? இதுதான் கேள்வி. குறுகிய காலத்துல உற்பத்தி செய்யறதுல உத்தமமான புள்ளி எதுவா இருக்கும் அப்படின்றதுதான் இங்க நம்மளுடைய கேள்வி. எந்த புள்ளி ஞாபகம் இருக்குங்களா? அல்லது எந்த நிலையில அல்லது எந்த புள்ளியில ஒரு ப்ரொடியூசர் வந்து அதிகபட்ச உற்பத்தியை பெருக்க முடியும்? இல்லைங்க, நாம இன்னும் ரெவென்யூ காஸ்ட்டுக்கே போலைங்களே. காஸ்ட்ல கரெக்ட் தான். எண்ட் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ். கோபு கிருஷ்ணன்றவங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. எஸ், தேங்க்யூ அகிலா. எண்ட் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் அல்லது செகண்ட் ஸ்டேஜ் தான் ஆப்டிமம் பாயிண்ட். நம்ம இன்னும் காஸ்ட் குள்ள போல, ரெவென்யூ குள்ள போல, அதை இன்னைக்கு பார்க்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இன்னைக்கு என்னன்னா நம்ம லாங் ரன்னை பத்தி கொஞ்சம் படிச்சோம். லாங் ரன்ல 3 டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குன்னு படிச்சோம். அனைத்து உள்ளீட்டு காரணிகளும் நீண்ட காலத்தில் மாறக்கூடியவை. குறிப்பா 2 உற்பத்தி காரணியை பத்தி தான் நம்ம விளக்கமா படிக்கிறோம். உழைப்பு மற்றும் மூலதனம், லேபர் மற்றும் கேபிட்டல். அதுல காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இந்த காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது பிஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். கிட்டத்தட்ட உங்ககிட்ட பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் இருந்தால் எடுத்து பாருங்க. இன்டர்நெட்லேயே இருக்கு, ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க.
எல்லா பிஜிடிஆர்பி கொஸ்டின்லையும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை காப் டக்ளஸ். இது ரெண்டு டிஃப்ரெண்டான பர்சன்ஸ். காப்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியன், டக்ளஸ்ன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன், சாரி எக்கனாமிஸ்ட். இந்த வார்த்தை இல்லாத ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அப்படி ஒரு எசென்ஷியலான டாபிக் இது. ஸோ தயவு செய்து இது நல்லா புரிஞ்சுக்க. ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோ அல்லது சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோ அல்லது சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோ பார்த்தீங்கன்னா லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை பற்றினது. அதே போல காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அப்படின்றத மையமா வச்சுது காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் பொறுத்தவரையும். உங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, the காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் வைட்லி யூஸ்டு மேத்தமெட்டிக்கல் மாடல். இது எப்படி மேத்தமெட்டிக்கல் மாடலா வந்துருச்சுன்னா, காப் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன், டக்ளஸ்ன்றவர் தான் எக்கனாமிஸ்ட். சோ ஒரு கணித அறிவியல் அறிஞரும் ஒரு பொருளியல் அறிஞரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த இந்த கோட்பாடு, இந்த சமன்பாடு. சோ இதுல லேபர் அண்ட் கேபிட்டல் அப்புறம் அவுட்புட் எப்படி வந்து ஒரு ஃபார்ம்லயோ அல்லது ஒரு எக்கானமிலையும் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ நாம ஃபார்ம் பத்தி தான் படிக்கிறோம். இந்த ஃபார்முலா ஃபார்முக்கும் பொருந்தும், ஒரு பொருளாதாரத்துக்கும் பொருந்தும். Q அப்படின்றது மொத்த உற்பத்தி, ஏன்றது டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. எஸ், குட் மார்னிங் மேடம், நர்மதா மேடம். ஏன்றது டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னா மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். எத்தனை மடங்கு அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது தான் டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம், எஃபிஷியன்சி அப்படின்னு படிச்சோம். டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டின்றது டிஎஃப்பி, எஃபிஷியன்சி அப்படின்னு படிச்சோம். அல்லது மணி அண்ட் பேங்கிங் நீங்க படிக்கும்போது மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கு, கிரெடிட் மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கு. பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்ல பட்ஜெட் மல்டிப்ளேயர், டாக்ஸ் மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கு. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல ஃபாரின் ட்ரேட் மல்டிப்ளேயர், எக்ஸ்போர்ட் மல்டிப்ளேயர்னு ஒன்று இருக்கு. இந்த மல்டிப்ளேயர் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனை மடங்கு ஒரு விஷயம் பெருக்கப்படுது, இதான் விஷயம், அல்லது அதிகரிக்கப்படுகிறது. இங்க ஏன்றதும் ஒரு மல்டிப்ளேயர் எஃபெக்ட் தான். இங்க 2ன்னு நம்பர் இருந்துச்சுன்னா இந்த மொத்தமும் 2 முறை அதிகமாகுதுன்னு அர்த்தம். 5ன்னு இருந்துச்சுன்னா 5 முறை அதிகமாகுதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. அது டெக்னாலஜிக்கல் ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்கலாம், அல்லது ஃபைனான்சியல் எஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம். மெயின்லி இந்த எஃபிஷியன்சின்றது பிசிக்கல் எஃபிஷியன்சியை தான் சொல்லும். இதுல வந்து எல் ஃபார் லேபர், கே ஃபார் கேபிட்டல். அதே போல முக்கியமான விஷயம், லாஸ்ட் கிளாஸ்ல எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? அதாவது உற்பத்தியின் அளவிற்கு தகுந்தாற் போல எந்த அளவிற்கு உள்ளீடு மாற்றப்படுகிறது, மாற்ற முடியும் அப்படின்றது. பட் ஆனா முக்கியமான ப்ரீ கண்டிஷன் காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஷார்ட்டா என்ன சொல்லுவோம், சிஆர்எஸ் சொல்லுவோம். சிஆர்எஸ்னா என்ன, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல். காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேலு. அது வந்து அதனுடைய ஃபார்முலா என்ன, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1. அப்படின்னா என்ன, உள்ளீட்டு காரணிகளா சொல்லப்படுற லேபர் மற்றும் கேபிட்டல் இதனுடைய மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்டோட கூட்டுத்தொகை ஒரு பங்கா இருக்கணும். நீங்க உற்பத்தியில வந்து இப்ப இந்த இந்த காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பின்னாடி வந்துடலாம், அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது ஈஸியா தெரியும். உங்க ஸ்கிரீன்ல பாருங்க, ஒரு டீ கடையை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்கேன். யாராவது மதுரைக்காரங்க இருக்கீங்களா? ஜஸ்ட் ஒரு குத்துமதிப்பா போடுறது தான். வழக்கமா வந்து எனி மதுரை பீப்புள் இருந்தா எஸ்ன்னு போடலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா ப்ரொஃபசர் அகாடமி ஹெட் குவார்டர்ஸ் மதுரைன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா கரெக்ட்டுங்களா? என்ன கேட்ட என்ன சொன்னீங்க, டவுட்டா கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. ரைட், ஃபைன். ஸோ திங்க் ஆஃப் இட் லைக் அ டீ ஸ்டால். இப்போ காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக
நீங்க ஒரு டீ கடை நடத்துறீங்க. டீ கடையை நீங்க அதிகம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. டீ கடை வருமானத்தை அதிகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா டீயோடைய குவான்டிட்டி அதிகம் பண்ணணும். ஸோ அதுல வந்து கேபிட்டலும் இருக்கு, லேபரும் இருக்கு, கேஸ் ஸ்டவ், அட்டன்சில்ஸ், அதாவது பாத்திரம், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூலதன காரணிகள். டீ மாஸ்டர் இருக்காரு. ஸோ இப்ப பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க, இஃப் யூ ஹையர் a second tea master but keeping only one stove, production may increase. Yes, don't mention it, sir. Students only know that our institution is in Chennai. Oh yeah, yeah, fine, fine, okay, no problem, no problem. It's not a problem. Right. இப்போ அதே போல ஆடிங் லேபர். இப்போ நீங்க வந்து டீ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். டீ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க உள்ள இருக்கிற இன்புட்ஸை மாத்தி ஆகணும். இப்ப ஏற்கனவே ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு. இப்போ 2 டீ மாஸ்டர் போட்டோம்னா அவங்களுக்குள்ள ரொட்டேஷன்ல 2 பேரையும் வேலை செய்ய வைக்கலாம். அது தெரியும். வேலை செய்ய வச்சா முன்னத்தை விட இப்ப ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஆனா ரொம்ப அதிகமாகாது. எப்போ ப்ரொடக்ஷன் நல்லாவே அதிகமாகும்? ஏற்கனவே ஒரு ஸ்டவ் இருக்கு, இப்ப 2 ஸ்டவ் இருக்கணும். ஏற்கனவே ஒரு மாஸ்டர் இருக்காரு, இப்ப 2 மாஸ்டர் இருக்காருன்னா அட் ஏ டைம்ல 2 ஸ்டவ் 2 மாஸ்டர்னு பேரலா நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் ப்ரொடக்ஷன் நல்லாவே அதிகமாகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மாஸ்டர் ஆனா 2 ஸ்டவ் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாலுமே, எஸ், குட் மார்னிங் மேடம். ஐ ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அஹ் அப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், காப்டர்லெஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன சொன்னது? ரெண்டுத்தோடைய கூட்டுத்தொகையினுடைய இம்பாக்ட் சமமா அதிகரிச்சாதான் ப்ரொடக்ஷனும் ஓரளவுக்கு நல்லா அதிகரிக்கும். ப்ரொபோர்ஷனேட்டா அதிகரிக்கும்னு சொல்லல. ப்ரொபோர்ஷனேட்ன்றது அந்த டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டியில வந்தது. அவங்க முக்கியமா சொல்றது என்னன்னா, ஒண்ணுத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி இன்னொன்னுத்துல நீங்க மாற்றமே ஏற்படுத்தலைன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகாது அப்படின்றத அவங்க மீன் பண்றாங்க. ஸோ இங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு டீ கடை நடத்துறார், அதுல ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும் போது அவர் ஸ்டவ் இருக்கு கடையில, அதே போல லேபர் ஒர்க் பண்றாங்க, டீ மாஸ்டர். இப்ப 2 டீ மாஸ்டர் மாத்திட்டாங்க, ஆனா ஸ்டவ் மாத்தலைன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், பட் ரொம்ப அதிகமாகாது. அதே போல 2 ஸ்டவ்வா மாத்திட்டு ஒரு டீ மாஸ்டர் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கனாலும் இதே சுச்சுவேஷன் தான். ரெண்டுத்தையும் ப்ரொபோர்ஷனேட்டா அவர் மாத்தினாதான் ப்ரொடக்ஷன்ல ஒரு கன்சிடரபிளான இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்றதுதான் விஷயம். ஸோ இங்க பாருங்க, இந்த லெசன் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் டாப் டெக்லஸ் வேர்ல்ட் யூ நீட் அ பேலன்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆஃப் போத் ஒர்க்கர்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இதை அவங்க மீன் பண்றாங்க. இப்போ பின்னாடி வரலாம். Bob Douglas production function describes a very specific and realistic ways these two ingredients work together. You can't make anything with just workers and no tools. Similarly, pull-up machines, no one to operate them. Both are essential. So there is a trade-off. Trade-offனா முரண்பாடு. இங்கிலீஷ்ல trade-offனா முரண்பாடு அல்லது பாரடாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதே தான் இங்க. Trade-offன்றது முரண்பாடு. If you have a fixed number of machines, hiring more workers will increase your output, but each new worker adds less and less. இதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ல படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் என்ன படிச்சோம்? மெஷினை ஃபிக்ஸ்டா வச்சுக்கங்க, லேபரை மாத்திக்கிட்டே இருங்க, ப்ரொடக்ஷன் அதிகமாகும், பட் குறைஞ்சிக்கிட்டே அதிகமாகும். டிக்ரீசிங் ரேட். ப்ரொடக்ஷன் will increase in a decreasing rate because they might have to share the machines. The same is true for the reverse அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லேபரை கான்ஸ்டன்டா வச்சுட்டு, இப்ப இதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில 10 மிஷின் 10 லேபர் இருக்கு. 11, 12, 13, 14, 15 லேபர் மட்டும், டெய்லர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், பட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. ஆனா இன்னும் டிக்ரீசிங் ரேட்ல தான் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேஜ்ல அது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆகும், போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டாப் டெக்லஸ் என்ன சொல்றாரு? சிம்பிளா ப்ரொடக்ஷன்ல லாங் டேர்ம்ல நீங்க ப்ரொடக்ஷனை மேக்சிமைஸ் பண்ணணும். மெயினா ப்ரொடக்ஷனை நாம என்ன படிக்கிறோம்? மேக்சிமைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏன் மேக்சிமைசேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன்? உற்பத்தி நிறைய இருந்தா விற்பனை நிறைய இருக்கும், விற்பனை நிறைய இருந்தா வருவாய் நிறைய இருக்கும். ஸோ ஒரு நுகர்வோருடைய நோக்கம் மனநிறைவை அதிகப்படுத்துவது, அதுதான் அவருக்கு யூக்லிபிரியம். ஒரு உற்பத்தியாளருடைய நோக்கம் உற்பத்தியை அதிகப்படுத்துவது, அதுதான் உற்பத்தியாளருக்கு யூக்லிபிரியம். இதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இதுல வந்து the function is really good at showing what happens when you increase one ingredient by 7%. அப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்ண போற ரெண்டுத்தையும் 10% அளவுக்கு நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா தான் அதுல ப்ரொபோர்ஷனட்டான சேஞ்ச் இருக்கும்.
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனே ஒரு கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேல் சிஆர்எஸ். ஸோ இதுல இந்த டீ கடை எக்ஸாம்பிள் இப்பதான் சொல்லியிருந்தோம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் மறக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். Bob Douglas was actually born from a conversation in 1920s between mathematician Bob and economist Douglas, who wanted to prove share of national income going to labor versus capital stays relatively constant over a time, right? அப்போ நேஷனலுக்கு ஷேர் வந்து லேபருக்கும் கேபிட்டலுக்கும் யூனிஃபார்மா தான் இருக்குன்னு ஒரு டிஸ்கஷன்ல இருந்து அது ஒரு ப்ராப்ளமா கன்வெர்ட் ஆகி ரிசர்ச் ஃபைண்டிங்காகவும் வந்துச்சு. ஸோ இதுல என்ன விஷயம் சொல்ல வரணும்னா, மேபி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் வரலாம். காப் மற்றும் டக்ளஸில் யார் வந்து மேத்தமெட்டிஷியன் ஒரு கேள்வி வரலாம். அது ஞாபகம் வச்சுங்க. காப் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிஷியன். இப்போ அதுல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். இதான் இப்போ முக்கியம். காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கும் சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? இது என்ன இது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ என்னன்னா, சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒரு காமனான டேர்ம். அதுல ஒரு வெரைட்டி தான் காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், மறந்துடக்கூடாது. சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது ஒரு அதாவது சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது ஒரு காமனான டேர்ம், கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். அதுல ரொம்ப ஸ்பெசிபிக் டைப் தான் வந்து காப் டக்ளஸ். என்ன சார் புரியலையே சார்? இப்ப காப் டக்ளஸ் என்ன பண்ணா ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ்ன்னு சொல்லிட்டோம். ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ் சொல்லும் போது சம்டைம்ஸ் காப் டக்ளஸ்ல என்ன வரலாம் அப்படின்னா, இப்ப நான் பின்னாடி வரேன் பாருங்க. இப்ப இந்த பர்சன்டேஜ் பாருங்க இந்த இடத்துல. இப்ப இது ஒரு 0.5 இது ஒரு 0.5 சொன்னீங்கன்னா ஒரு 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 டைம் அல்லது 100% இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எது? லேபர் வந்து ஏற்கனவே ஒரு 100 பேர் இருக்காங்க, கேபிட்டல் ஒரு 100 மிஷின் இருக்கு. இது ரெண்டுத்தினுடைய கூட்டுத்தொகையும் கான்ஸ்டன்டா இருக்கணும்ன்றது தான் நாம சொல்றோம். அப்ப இதனுடைய ரெண்டு கூட்டுத்தொகை கான்ஸ்டன்ட் என்ன? இப்ப லேபர் வந்து ஒரு 50 பேர் இன்க்ரீஸ் பண்றீங்க, கேபிட்டல் 50%. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா 100%. கரெக்டா? ஓகே. அப்ப வேற எப்படியும் இருக்கலாம். இதுல வந்து எலாஸ்டிசிட்டி கொஞ்சம் உண்டு. காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ஃபேக்டர் எலாஸ்டிசிட்டின்றது கொஞ்சம் உண்டு. என்ன உண்டு? இப்ப நான் சொன்னேன்னா, இப்ப டீ கடை எக்ஸாம்பிள் நம்ம சொல்லியிருந்தோம். உதாரணத்துக்கு இப்ப இப்படியே வச்சுக்கலாம். ஃபேக்டரியில 10 மிஷின் இருக்கு, அல்லது 100 மிஷின் 100 லேபர்னு வச்சுக்கலாம். அப்பதான் ஈஸியா புரியும். சமயத்துல நீங்க ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 70 லேபர் 30 மிஷின் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது அடிஷ்னலா புதுசா மறுபடியும். அல்லது ஒரு 40 மிஷின் 60 லேபர் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா நீங்க இன்புட்ல கொண்டு வர சேஞ்சஸ் லீட்ஸ் டு ப்ரொபோர்ஷனேட் வந்து 100%. அதுதான் முக்கியம். ஓவரால் இன்புட்டோட சேஞ்ச் வந்து 100%. இது புரியுதுங்களா? இப்ப இதுல அப்ப என்னவா இருக்கலாம்? கூட்டுத்தொகை 1ன்னா என்னவா இருக்கலாம்? இது வந்து இப்படி இருக்கலாம். 0.5 பிளஸ் 0.5 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கலாம். இது காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் அப்ளை ஆகும். 0.7 பிளஸ் 0.3 இஸ் ஈக்குவல் டு 1. இதுவும் கரெக்ட். வேற எப்படி இருக்கலாம்? 0.6, அதாவது 0.6 6 பிளஸ் 0.4 இஸ் ஈக்குவல் டு 1. இப்படி இருக்கலாம். ஆனா ஆனா கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்ல இது பாசிபிள் கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் இருக்கு, கோல்டன் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ்ல. இப்போ கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டியை பாருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரா புரியும். காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ஒரு ஸ்பெசிபிக் வெர்ஷன் தான். இதுல மதர் வெர்ஷன்றது சிஎஸ் தான். ஸோ இங்க பாருங்க, காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ generalization of அதாவது CS production function is a generalization of Cobb Douglas production function that allows for different degrees of substitutability between inputs, labor and capital. So அதுக்கான ஃபார்முலா கொடுக்குறாங்க. Q is equal to A, முன்னாடி சொன்ன டோட்டல் ஃபேக்டர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுங்களா? அங்கத்துக்கு இங்கத்துக்கு உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் இங்க கவனிங்க. இந்த லேபர் அண்ட் கேபிட்டலோட எலாஸ்டிசிட்டி நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம். ரெண்டுத்தையுமே பாருங்க. லேபர் அண்ட் கேபிட்டலோட எலாஸ்டிசிட்டி மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுல அதனுடைய சப்ஸ்டிடியூஷன் பேராமீட்டர் வந்து 0வை விட அதிகமா இருக்கும், 1 விட கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அங்க ஸ்பெசிபிக் ரெகுலேஷன் அங்க கிடையாது. அங்க ஸ்பெசிபிக், அதாவது காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல இது இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும்னு அங்க ஒரு ரெகுலேஷனே கிடையாது. ஆனா நான் கேட்கறேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்கறேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம்.
இதே மாதிரியே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நான் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதே போலவே மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒரு வேரியபிள் இருக்கும். எனிஒன் ரீகால் அது என்ன? யாராவது சொல்லிங்கன்னு பார்க்கலாம். இதே கண்டிஷன்ல மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஒன்னா 2 கூட இருக்கு. கிட்டத்தட்ட இதே அளவுல இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருந்தா நீங்க சொல்லலாம். ஈவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கூட இதே மாதிரி ஒரு வேரியபிள் இருக்கு. 0ல தான் இருக்கும். 0க்கும் கீழே போகாது. 0வா இருக்காது. இது இது பாருங்க, ஆக்சுவலா இது 0வாவும் இருக்காது, 1ஆவும் இருக்காது. ஆனா இது இதே மாதிரி க்ளோஸா மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல சில வேரியபிள்ஸ் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? எம்பிசி இருக்கு, எம்பிஎஸ் இருக்கு. அதே போல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா காரிலேஷன் இருக்கு. ஞாபகம் இருக்குங்களா? 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். யூ கேன் ரிப்ளை எஸ் ஆர் நோ. எத்தனை பேர் இதை ரீகால் பண்றீங்க? அது மாதிரியான ஒண்ணுதான் இது. இது என்ன சார் அது மாதிரியான ஒண்ணு? யூ கேன் ரிப்ளை ப்ளீஸ். ஆமா சார், எம்பிசி இருக்கு. ஆமா ஆமா, 0 to 1 தான் இருக்கும். ஆமா, அது ஞாபகம் இருக்கு. எம்பிஎஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ரைட்டுங்களா? உமா சக்திங்களா? உமா சக்தி மேடம் ரிப்ளை போட்டிருக்காங்க. ரைட்டு. அடுத்த மத்தவங்களும் ரிப்ளை போடலாம். அப்போ இது என்ன மீன் பண்ணுது? நீங்க சப்ஸ்டியூட் பண்ண ஆசைப்படுறீங்க இல்லையா? எதை சப்ஸ்டியூட் பண்ண ஆசைப்படுறீங்க? ஒரு டீ மாஸ்டர் மாத்தல. ஆனா நீங்க 10% வந்து டீ கடையுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாச்சுன்னா 10 மெஷின் மாத்திக்கங்க. அது வாய்ப்பு இருக்கு. ரைட்டுங்களா? ஆனா அது ப்ரொடக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகாது. இங்க எலாஸ்டிசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கணும். இதுதான் இவங்க சொல்றது. இப்ப இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த எலாஸ்டிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்காக சொல்றேன். ஒரு கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது என்ன மீன் பண்ணுதுன்னு சொல்றதுக்கு, கார் உற்பத்தி வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். கார் உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. கார் ப்ரொடக்ஷனை வச்சு சொல்றேன். இப்போ ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ண, இப்போ கேட்கற பாருங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு காருக்கு எத்தனை எத்தனை சக்கரங்கள் தேவைப்படலாம்? சக்கரங்கள், சக்கரம் மாதிரி உள்ள உபகரணங்கள். சக்கரன்றதை விட உபகரணம்னு சொல்லணும். வீல் ஷேப்ல உள்ள எத்தனை உபகரணங்கள் நம்பர்ல கேட்கிற எத்தனை தேவைப்படலாம்? ஹவு மெனி சர்க்கிள் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் required to produce a car? இதான் என்னுடைய கேள்வி. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரை உற்பத்தி பண்றதுக்கு வட்ட வடிவிலான எத்தனை பொருட்கள் தேவைப்படலாம்? முக்கியமான பொருள், வட்ட வடிவிலான முக்கியமான பொருள் என்னென்ன? வட்ட வடிவிலான முக்கியமான பொருள் நாங்க யாருமே பதில் சொல்ல. இருக்கிறீங்களா முதல்ல? how many of you are present now? கிளாஸ் லிசன் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ் 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 ஃபைன். இல்ல பதில் போடலாம். வெரி குட். உமா சக்தி மேம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 டயர் தேவை. ஓகே. அப்புறம் இன்னொரு வட்ட வடிவிலான இன்னொன்னு இருக்கே. என்ன இது வட்ட வடிவிலானது இன்னொன்னு? வெரி குட். 5 டயர்னு போடுறாங்க. ரிங்கா? 4 டயர், ஒரு ஸ்டியரிங். மிரர் எல்லா இடத்துலயும் வட்டமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ 4+1ன்னு வச்சுக்கோங்க. 4+1. இதுதான் இதனுடைய கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி. மறக்க கூடாது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ப்ரொடக்ஷன்ல அதனுடைய ப்ரொபோர்ஷனேட்ல இப்போ நீங்க இன்னொரு காரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இன்னொரு 4 சக்கரம், ஒரு ஸ்டியரிங் வீல் தேவை. இன்னொரு காரை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இன்னொரு 4 காரு, இன்னொரு சக்கரம் தேவை. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜீரோ சப்ஸ்டிடியூட்டபிலிட்டின்னு சொல்றோம். அப்ப இதுல ஒரு கான்ஸ்டன்சி இருக்கு. அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல சார், ஒரு 2 ஸ்டீரிங் கொடுத்துட்டு 3 சக்கரமா ஆக்கிடலாம் அப்படின்னா காரை உற்பத்தி பண்ண முடியாது. இல்ல சார், 5 சக்கரம் போட்டுடலாம், ஆனா ஸ்டீரிங் தேவையில்லைனாலும் காரை உற்பத்தி பண்ண முடியாது. சோ இதுக்குள்ள இருக்கிற இந்த மியூச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? கரெக்ட். ஸ்டியரிங் கரெக்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி. எத்தனை பொருளுக்கு எத்தனை விட்டு கொடுத்தா எப்படி உற்பத்தி அதிகம் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி. இப்ப நம்ம டீ கடை எக்ஸாம்பிளே வச்சுக்கும் போது, 1 லிட்டர் பால், ஒரு 1/2 கிலோ டீ பவுடர். 1/2 கிலோ டீ பவுடர் தேவைப்படாது. 1 லிட்டர் பாலுக்கு தேவைப்படாது. ஒரு 100 கிராம் டீ பவுடர்னு வச்சுக்குவோம். சரி, இப்போ இந்த ரெண்டுத்தையும் நீங்க கலந்து ஹீட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு 1 லிட்டர் டீ ரெடி ஆயிடுதுன்னு வச்சுக்கலாமே. ஆனா இப்போ வந்து 2 லிட்டர் பால், 50 கிராம் டீ பவுடரா மாத்தோம்னா டீ அந்த அளவுக்கு கிடைக்காது. சோ இந்த சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி, சப்ஸ்டிடியூஷன்ன்றது நான் முன்னாடி சொன்னேன். அப்ப இந்த சப்ஸ்டிடியூஷன்ன்றது என்ன நமக்கு புரியுது? ஒரு பொருளுடைய உற்பத்தியை அதிகம் பண்றதுக்கு லேபருக்கும் கேபிட்டலுக்கும் மத்தியில எவ்வளவு மியூச்சுவலா மாத்திக்க முடியும் ப்ரொடக்ஷனை பாதிக்காத அளவுக்கு அப்படின்றது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன்.
அதுல கான்ஸ்டன்சின்றது என்ன பண்ணுது, காப்டக்லஸ் சொன்ன மாதிரியே ரெண்டுத்தினுடைய ப்ரொபோர்ஷனேட் சமமா இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுது. ரைட், இதான் என்னுடைய மீனிங் கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி சப்ஸ்டிடியூஷன். ஸோ இதுல ஒரு ஐடியா என்ன புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. It describes the technology where ease of swapping inputs like labor and capital remains the same no matter how much of each are already using. Whether you use mostly people or few machines or mostly people, your ability to trade one of the other is consistent. ஸோ காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்பெசிபிக் ரேட்ல தான் அது ப்ரொபோர்ஷனட்டா போகணும். ஆனா இங்க சிஎஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களால ஈஸியா ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனா அந்த கான்ஸ்டன்சி ரேட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். எலாஸ்டிசிட்டியை கான்ஸ்டன்சி ரேட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதை இன்னும் பெட்டரா சொல்றதுக்கு நம்ம இப்ப இந்த இடத்துல பாருங்க, இது இந்த இந்த பிக்சர் பாருங்க. இந்த கான்ஸ்டன்சின்றது என்னன்னா, ப்ரொடக்ஷனை நீங்க பெட்டரா இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த செப்பலுக்கு இந்த செப்பல் சமம் இல்லை தானே. இந்த ஜோக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மூவில வர ஜோக்கு. உங்க கான்ஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்கணும், ஒன்னுத்தை ஈக்குவேட் பண்றது அளவுக்கு இன்னொன்னு இருக்கணும். சரிங்களா? எஸ், ஒன்னுத்தை ஈக்குவேட் பண்ற அளவுக்கு இன்னொரு. இது ஒரு நல்ல செப்பல். இவனும் செப்பல் சேஃப்டி பண்ணணும்னு சொல்லுவான், இவனும் செப்பல் சேஃப்டி பண்ணணும்னு சொல்லுவான். அப்ப இவன் கேட்பான், ஏன்னா டேய் இது ரெண்டும் ஒன்னாடா அப்படின்னுவான். அந்த மாதிரி தான் ஒன்னுத்தை நீங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்றது தெரியணும். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எஸ், கரெக்ட்டுங்களா? ஃபைன். இப்போ இங்க பாருங்க, the famous God-Douglas production function where substitution moderately easy and in the case of perfect substitutes are actually just a special case of CS. அப்ப God-Douglasல கொஞ்சம் தான் பாசிபிள். அதுல வந்து ரூல் அவங்க சொல்லல 0 to 1 அப்படின்றது சொல்லல. ஆனா இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட் எலாஸ்டிக் சப்ஸ்டிடியூஷன்ல போதுமான அளவுக்கு மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரூட் அண்ட் யோகர்ட். இது வந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம்பிள். நம்ம தமிழ்நாட்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ஏதோ ஒரு கிளாஸ்ல நேற்று பார்த்தோம், மில்க் ஷேக்கு. இப்ப மேங்கோ மில்க் ஷேக்குன்னு இருக்கு. 2 லிட்டர் பால் ஒரு மேங்கோவா இருக்கலாம், 1/2 லிட்டர் பால் 3 மேங்கோவா இருக்கலாம். எப்படி ஒன்னா போட்டு அடிச்சாலும் உங்களுக்கு மில்க் ஷேக் கிடைக்கும். ஸ்மூதின்னு இதுல சொல்றாங்க, மில்க் ஷேக் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு மேக்சிமம் ஒன்னுத்துக்கு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் கூட சொல்லணும்னா, இப்ப இட்லி சாம்பார் எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு 5 இட்லிக்கு ஒரு 100 கிராம் சாம்பார் கொடுக்கலாம். சாப்பிடறதுல சொல்றேன். ஒரு இட்லிக்கு ஒரு 1 லிட்டர் சாம்பார் கொடுக்க முடியுமா? அது அந்த அளவுக்கு டேலி ஆக முடியாது. ஆனா சிஎஸ் என்ன சொல்றதுன்னா, மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கோ அதெல்லாம் கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் சொல்றோம். அப்ப இதுல கூட பாருங்க, ஒரு 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 ஈஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் வார்த்தை சொல்றாங்க. அப்போ ஒரு மில்க் ஷேக் கடை, ஒரு ஐஸ்கிரீம் கடையில மில்க் ஷேக் உற்பத்தி பண்றதுக்கு தயிர் தேவை, பழங்கள் தேவை. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி மேங்கோ மில்க் ஷேக் போட்டோம்னா ஒரு 2 லிட்டர் தயிர் தேவை. சரி, பாலும் சொல்லலாம். தயிர் போட்டா அது ஸ்மூத். தயிர் போட்டா ஆக்சுவலா ரோஸ் மில்க் இல்லைங்களா? ரோஸ் மில்க் ஷேக்குன்னு ஆக்சுவலா ஒண்ணு இருக்கு. ரோஸ் மில்க்லயே நிறைய ஃபிளேவர் இருக்கு. ரோஸ் மில்க்ன்ற பாருங்க, அது பேர் என்ன? லெசி. சாரி, எல்லாம் கிளாஷ் ஆகுது. எஸ் 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 ஃபைன். இப்போ லெசில ஃபிளேவர்ஸ் இருக்கு. லஸ்ஸி தெரியுங்களா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேங்கோ ஃபிளேவர் லஸ்ஸி, லஸ்ஸின்னு தான் நினைக்கிறேன். LASS லஸ்ஸி. ஓகே ஃபைன், வாட் எவர், ஏதோ ஒரு வார்த்தை லஸ்ஸி நீங்க புரிஞ்சுக்கங்க. லஸ்ஸில நிறைய ஃபிளேவர் இருக்கு. அதுல மேங்கோ லஸ்ஸி இருக்கு, சாக்லேட் லஸ்ஸி, இப்ப நிறைய லஸ்ஸி வருது. எஸ், ஓகே. இப்ப நிறைய டைப் ஆஃப் லஸ்ஸி வருது. இப்போ லஸ்ஸியோ அல்லது மில்க் ஷேக்கோனா அதுல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம், எவ்வளவு சேர்க்கலான்றதுதான். எவ்வளவு வேணாலும் மேக்சிமம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்ற அந்த ஃப்ரீடம் இருக்கு இல்லையா? எந்தெந்த ப்ரொடக்ஷன்ல எல்லாம் அந்த ஃப்ரீடம் இருக்கோ அந்த ஃப்ரீடத்துக்கு பேர் கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி. அதை தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், ஈஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வெதர் யூஆர் கரெக்ட்லி யூசிங் a lot of fruit or little yogurt. இது வந்து ஆக்சுவலா அந்த இந்த ஸ்மூதியை தான் சொல்லுது. யோகர்ட்னு சொல்லும் போது லஸ்ஸி தான் சொல்லுது. இது a little fruit and more of yogurt, your ability to swap little more of one for other always remains same. It is the fixed feature of your production process. So சில ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல உங்களோட இன்புட்டை எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். அதுல இட் இஸ் மோர் ஃபிளெக்சிபிள் தென் காப் டக்லஸ். காப் டக்லஸ்ல இந்த அளவுக்கு உங்களால ஃபிளெக்சிபிலிட்டி பண்ண முடியாது. அதுதான் அந்த கார் எக்ஸாம்பிள். எக்ஸ்ட்ரீம் கேஸ்.
நான் கார் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஸ்டீரிங் வீலு 4 வீலு. அது என்ன கேஸுங்க, அது ஜீரோ சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி. அது கான்ஸ்டன்ட்டுக்கு எதிர், நேர் எதிர். ஜீரோ சப்ஸ்டியூஷன் கரெக்ட். அதுல சப்ஸ்டியூஷனே வாய்ப்பே கிடையாது. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ வந்து இதுல சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் ரெவன்யூ போலாம் குயிக்கா. விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ்? எஸ் கரெக்ட். விச் ஆர் த ஃபாலோவிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்? நீங்க ரிப்ளை பண்ணலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்? ரிப்ளை பண்ணலாம் நீங்க. காப் டக்ளஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு எது? இதனுடைய கூட்டுத்தொகை வழக்கமா என்னவா இருக்கும், அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதே போல மார்ஜினல் ப்ராடக்ட், இதுல மார்ஜினல் ப்ராடக்ட்னு ஏதாவது படிச்சிருக்குமா? இது மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து ஷார்ட் ரன்னா லாங் ரன்னான்னு யோசிச்சு பாருங்க. ஃபங்க்ஷன் வயலேட்ஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஏதாவது படிச்சோமா? யோசிச்சு பாருங்க. அதே போல எலாஸ்டிக் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் பிட்வீன் ஃபேக்டர்ஸ் ஆர் ஜீரோவா? அதையும் யோசிச்சு பாருங்க. ரைட்? எஸ் குயிக்கா சொல்லலாம். லா வயலேட்ஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ரைட்? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னே கிடையாது. ஆக்சுவலா இது ஆன்சர் வந்து என்னை பொறுத்தவரையிலும் ஏ மட்டும்தான். ஏன்னா இதுல லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸோட இது சம்பந்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன்றது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு ஏ மட்டும் தான். ஆக்சுவலா இது பி ஆன்சர் கரெக்டும் கிடையாது. பின்னு ஒண்ணு இதை சேர்த்துக்க முடியாது. பின்னு ஒண்ணு இதை சேர்த்துக்க முடியாது. ஏன்னா பாருங்க, பி சி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனு. டி டின்னு சொல்லும் போது எலாஸ்டிக் சப்ஸ்டியூஷன் ஜீரோ கிடையாது, மோர் தென் ஜீரோ தான். இங்க எலாஸ்டிசிட்டி இருக்கு, எலாஸ்டிசிட்டி ஜீரோ கிடையாது. கரெக்டான ஆன்சர் ஆக்சுவலா ஏ மட்டும் தான். ஸ்டேட்மெண்ட் ஏ மட்டும் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் குயிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னன்னா, the defining feature of series production function which is also the source of its name. அது நேம்லயே அதனுடைய அர்த்தம் இருக்கா? அப்ப அது எதை பத்தினதுன்றத நீங்க சொல்லலாம். It always generates same amount of output from given input mix. The ease with which firm can substitute capital output is always same regardless of how much of production they produce. It describes the technology of capital must be used in fixed and unchanging proportion. இதுல எது கரெக்டா இருக்கு யோசிச்சு பாருங்க. சிஎஸ் இதுல எது அப்ளை பண்ணுது? எஸ் நர்மதா மேடம் பி சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. நிறைய பேர் இருக்கீங்க, ஆனா நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டீங்க. மந்தையம்மாள்னு ஒருத்தவங்க இருக்காங்க, பிந்து அப்படின்னு இருக்காங்க, தரணின்னு இருக்காங்க, மேனகா தேவி, மகேஸ்வரி, நித்யா, பெல்சினா மேரி, கோமலா, தனி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்க, நிறைய பேர் பதில் சொல்லாம. ரைட்டுங்களா? இது ஈஸியான கொஸ்டின். ஓகே ஓரளவுக்கு. ஏன்னா the ease with the firms can substitute and labor is same regardless. அப்ப எந்த ஸ்டேஜ்லயும் எதுக்கு எத்தனை வேணாலும் மாத்திக்க முடியும். அதுதான் அந்த ஈஸி சொல்றோம். அடுத்த கேள்வி பாருங்க. the key difference between CES. next one. நெக்ஸ்ட் கேள்வி படிச்சு பாருங்க. இது ரெண்டுக்குள்ள முக்கியமான வித்தியாசமா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எதை ஃபைண்ட் பண்றீங்க? the key difference between general CS production function and Cobb Douglas production function is that dash only Cobb Douglas production function is decreasing return. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. Cobb Douglas என்ன ரிட்டர்ன்ஸ் சொல்லுதுங்க? கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் சொல்லுது. only CS production allows ease of input substitution to be different from one. Cobb Douglas production function has a constant elasticity while CS கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? CS production function assumes capital labor always perfect substitutes. கிட்டத்தட்ட இது Cobb Douglasக்கும் பொருந்தும். ஸோ நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பி ஒன்று தான். சிஎஸ்ல மட்டும்தான் முக்கியமான வார்த்தை ஈஸ் ஆஃப் இன்ஸ்டியூட் சப்ஸ்டியூஷன். ஈஸ் ஆஃப் இன்புட் சப்ஸ்டியூஷன். அப்ப தமிழ் எப்படி சொல்லலாம்? அதையுமே கேட்பாங்க. நிறைய தமிழ்ல சொல்ல மாட்டீங்க அப்படின்றது. பின்றது கரெக்டான பதில், அதுல டவுட்டே கிடையாது. நாமங்க எனக்கே ஒரு இது வந்து எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் நீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ன்ற ஆப்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. பிஜிடிஆர்பியை பொறுத்தவரையிலையும் கொஸ்டின் ஒரு பக்கம் தமிழ்ல இருக்கும், ஒரு பக்கம் இங்கிலீஷ்ல இருக்கும். நாம போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிட்டோம், பிஎட் படிச்சிட்டோம். உங்கள நிறைய பேர் எம்ஃபில் படிச்சிருக்கலாம். ஒய் நாட் சில பேர் டாக்டரேட் கூட படிச்சிருப்பீங்க. ஐ நோ வெரி வெல் அபவுட் இட். நிறைய பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க, 5 years 10 years அப்படின்னு. எக்கனாமிக்ஸ் 10 யூனிட் இருக்கு. ஒரு இந்தியன் எக்கானமின்ற யூனிட்டை தவிர்த்துட்டு மீதி 9 யூனிட். அந்த 9 யூனிட்டையும் ஒரிஜினலா எழுதப்பட்ட லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இப்ப ஆடம் ஸ்மித் அவர் இங்கிலாந்துக்காரர், ஆல்ஃபிரட் மார்ஷல் அவர் பிரிட்டன்காரர் தான், மில்டன் ஃப்ரிட்மன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எத்தனை எக்கனாமிக்ஸ் எடுத்துக்க, பெரும்பாலும் அமெரிக்கர்கள் அல்லது ஐரோப்பியர்கள், குறிப்பா பிரிட்டன்காரங்க.
மெஜாரிட்டி ஆஃப் எக்கனாமிக் தியரியை வந்து இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தியரியை அதனுடைய சொந்த மொழியில படிக்கும்போது நம்ம இன்னும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்குவோம். ஏன் தெரியுமா பிரச்சனை? அதை மொழிபெயர்த்திருப்பாங்கல்ல யாரோ ஒருத்தர் தமிழ்ல, அவங்களுடைய ஆங்கில புலமை தப்பா இருந்திருக்கலாம். அல்லது அவங்களுடைய பொருளியல் புரிதலுமே தப்பா இருக்கலாம். இதனாலதான் நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, நான் வந்து யூஜி பிஜியே காலேஜ்ல படிக்கும்போது அப்போ காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா, அப்போ நான் படிக்கும்போது இங்கிலீஷ் மீடியம் இல்ல எக்கனாமிக்ஸ்ல எங்க காலேஜ்ல. ஆனா தமிழ் மீடியம் தான் படிச்சேன். ஆனா லைப்ரரியில போய் இங்கிலீஷ் புக் ரெஃபர் பண்ணி தான் தமிழ் மீடியத்துல எக்ஸாம் எழுதுனேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எக்கனாமிக்ஸ் இஸ் பேசிக்கலி ஃபாரின் சப்ஜெக்ட். நம்ம நாட்டை பொறுத்தவரை நம்ம நாட்டுல எழுதின தியரி எத்தனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியன் எக்கானமின்ற ஒரு புக்கை தவிர்த்துட்டு மீதி எல்லாமே வெளிநாட்டுக்காரர்ல இருந்து நம்ம பாரோ பண்ணது. நம்மளுக்கு சொந்த தியரி கிடையாது. மைக்ரோ, மேக்ரோ, மானிட்டரி, பிசிக்கல் எக்கனாமிக்ஸ் எது வேணாலும் எடுத்துங்க. growth அண்ட் டெவலப்மெண்ட்ல வேணா லேட்டஸ்டா கடைசியா வந்து சில growth தியரி எல்லாம் இருக்கு. இப்போ சாமுவேல்சன் வந்து இந்தியனா இருந்தாலுமே அவருடைய தியரிலாம் அமெரிக்கன் வெர்ஷன்ஸ். அவர் அமெரிக்கால தான் படிச்சிருக்காரு, அமெரிக்கால தான் எல்லாத்தையுமே புலமையா இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய இந்தியன்ஸ், ஜெகதீஷ் பகவதி அவரும் இங்கிலீஷ்ல தான் எழுதியிருக்காரு. அவருடைய தியரிஸ் எல்லாம் சிலது இருக்கு, நமக்கே இருக்கு. ஸோ ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கிலீஷை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றது நம்மளுடைய கட்டாயம். அதை வந்து பயந்து நம்ம ஓட தேவையில்லை. கேள்வி எளிமையான கேள்விகளை ஈஸியா புரிஞ்சு நம்ம பதில் சொல்லலாம். ரைட். இந்த பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பாருங்க. அந்த ஸ்டீரிங் வீல் எக்ஸாம்பிள் தான். ரைட். இந்த இடத்துல பாருங்க, இமேஜின் யூ ஆர் மேக்கிங் a cake. Two main ingredients are so the question, how easily can be swapped? The wrong idea in a real world. This would be like saying if you don't have enough butter but just use flour instead, that cake will turn into exactly the same. So இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டே கிடையாது. அப்படியும் சில இன்புட் இருக்கு. நான் டீ எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா? டீ பால், சரி ஓகே, ஒரு 100 லிட்டர் பாலுக்கு ஒரு கிராம் டீ தூள் போட்டா அது பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூஷனே கிடையாது. சில ப்ரொடக்ஷன்ல இந்த பெர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டபிலிட்டி பாசிபிள். ரைட்டுங்களா? அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ஸ்டியூஷனுடைய ஒரு நேச்சர். அது அந்த சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இன்னொரு கேள்வி, இதை யாராவது கெஸ் பண்றீங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ளீஸ். நெக்ஸ்ட் குயிக்கா your answer please. A car assembly line requires exactly one steering wheel and 4 tires per car. Otherwise car ரெடி பண்ண முடியாது. Any deviation from this ratio results in wasted parts and no additional car are made. So the process is a special case of CS function where இது எதுக்கான எக்ஸாம் ஈஸி தான், எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. ஜீரோ சப்ஸ்டிடியூட்டபிலிட்டியே கிடையாது. ஏன்னா இது நீங்க இதை ஏதாவது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்ப இந்த இடத்துல இன்னொரு 1 மார்க் வந்துருச்சு பாருங்க. பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்டபிலிட்டியை லியாண்டிக் ஃபங்க்ஷன் சொல்றோம். அதுக்கு ஆப்போசிட்ல ஜீரோ சப்ஸ்டிடியூட்டபிலிட்டி இருக்கு. இது ரெண்டுமே சிஎஸ் குள்ள வருது. ஞாபகம் வச்சுங்க, 1 மார்க் நல்லா ஞாபகம் வச்சுங்க. பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது லியாண்டிக் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஆக்சுவலா இங்க வந்து இதை இட் டிஸ்கிரைப் பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆக்சுவலா சப்ஸ்டிட் கிடையாது, பெர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட். இது இல்லாம இன்னொன்று பண்ணவே முடியாது. அப்ப இந்த ஜீரோ சப்ஸ்டிடியூட்டபிலிட்டிக்கு இன்னொரு பேர் என்னங்க? அதுதான் சொல்ல வந்தேன். அதை நான் சப்ஸ்டிடியூட்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டேன். இந்த மாதிரி ஜீரோ சப்ஸ்டிடியூஷன் இருந்தா அதுக்கு வேற பேர் என்ன சொல்றாங்க? த லியோண்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஈக்விலிபிரியம். ப்ரொடியூசர் ஈக்விலிபிரியத்தை நம்ம வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல 2 வகையில படிக்கலாம். அந்த 2 வகை என்னென்ன யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஆர் த 2 டைப்ஸ்? What are the 2 types, 2 methods through which we can learn producer equilibrium? 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஐசோகுவான்ட் மெத்தட். வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். என்னோட இன்டர்நெட் ரொம்ப ஸ்டேபிளா இருக்குங்க. ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாட் அபவுட் அதர்ஸ்? வாட் அபவுட் அதர்ஸ்? வாய்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா? அதர்ஸ் கேன் ஆல்சோ ரிப்ளை. ஓகே ஃபைன். ஸோ நீங்க ரிப்ளை பண்ணலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். கிளியர் ஒன்லி. தேங்க்யூ ஸோ மச். நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். அஜிஜோ இது என்னடா இது? ஓகே இது என்னது இது? ஃபைன் கிளியர். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஃபைன். ஒன்னு வந்து ஐசோ குவாண்ட் மெத்தட். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது ஐசோ குவாண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னது? இன்னொரு மெத்தட் பேர் யாராவது ஞாபகம் வருதா?
ஃபேக்டர் ப்ராடக்ட் மெத்தட் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர் மெத்தடுங்க. டிசி ஈக்குவல் டிஆர் எம்சி ஈக்குவல் எம்ஆர்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஐசோ குவாண்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ நாம படிக்க போகுது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வர ஐசோ குவாண்ட் மெத்தடு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு படிச்சு முடிச்சிட்டோம். அதாவது மார்ஜினல் காஸ்ட் மார்ஜினல் ரெவன்யூலாம் படிச்சிட்டோம்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், எம்சி ஈக்குவல் டு எம்ஆர் மெத்தட் படிக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்துல, மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடியும் படிக்கலாம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு அந்த பக்கமும் படிக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்கு. இது வந்து ஐசோ குவாண்ட் மெத்தட். இது கிட்டத்தட்ட இண்டிஃபரன்ஸ் கோட்ல நம்ம என்ன பிரின்சிபல்ஸ் படிச்சோமோ அதே தான். ஸோ அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? எம்ஆர்டிஎஸ் எல் ஃபார் கே இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஆர். டபிள்யூ பை ஆர்ன்றது இந்த டபிள்யூன்றது வேஜ், அதாவது லேபரினுடைய விலை. ஆர்ன்றது கேபிட்டல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டினுடைய விலை. இது கிட்டத்தட்ட எதுக்கு சமமா இருக்கு? எம்ஆர்எஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஆக்சுவலா இது என்னது? பி பை எக்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? பிரைஸ் டிவைடட் பை குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ். அதுதான் நம்ம ஞாபகப்படுத்துறோம். ஸோ கிட்டத்தட்ட அதுல என்னென்னலாம் டிஆர் மைனஸ் டிசி அதுதான் எம்சி ஈக்குவல் டு எம்ஆர். அதே போல டிஆர்டிசி மெத்தட். இது ரெண்டும் ஒரு டைப்பு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுடைய காஸ்ட் ரெவன்யூ வச்சு படிக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐசோ குவாண்ட்டை வச்சு படிக்கிறது. ஸோ மொத்தம் ரெண்டு முறையில நீங்க ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியத்தை எஸ்டிமேட் பண்ண முடியும். ரைட், ஃபைன். ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபைன். இப்போ ஐசோ குவாண்ட் மெத்தட்ல கிட்டத்தட்ட இது வந்து இண்டிஃபரன்ஸ் கவுண்டுடைய அப்படியே அதர் வெர்ஷன் தான் இது. ப்ரொடக்ஷன் மெத்தட், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். சார் ஒரே நிமிஷம். ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா இல்லைங்க, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியத்தை ரெண்டு மெத்தட்ல படிக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல், டோட்டலி டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது வந்து ஃபைனான்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூ, டோட்டல் காஸ்ட் டோட்டல் ரெவன்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து ஐசோ குவாண்ட் ஐசோ காஸ்ட் எல்லாம் இருக்கு. ஐசோ குவான்ட்ன்றது இண்டிஃபரன்ஸ் கர்வ் மாதிரியே கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின் அதே மாதிரியே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ சம உற்பத்தி வாய்ப்பு வளைகோடு இல்லையா? சம உற்பத்தி கோடு அப்படிதானே சொல்லலாம் தமிழ்ல. ஐசோ குவாண்ட் என்ன சொல்லலாங்க? இரண்டு வேறுபட்ட உற்பத்தி காரணிகளை உற்பத்தியில் பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட வளைகோட்டின் எந்த புள்ளியை எடுத்தாலும் சம உற்பத்தி வரும். அதுதான் சம உற்பத்தி வளைகோடு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? ஐசோ குவாண்ட் கர்வ், ஐசோ குவான்டிட்டி கர்வ். அல்லது இந்த ஐசோனாலே இங்கிலீஷ்ல ஐசோ அப்படின்னா சம. இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்றோம்? வேற மாதிரி மாறி இருக்கே. இங்கிலீஷ்ல இது என்னன்னு சொல்றோம் நாமோ? ஐசோனாலே சமன் தானே சொல்றோம். எஸ், ஃபைன். சேம் எஸ், கரெக்ட். ஐசோ குவான்டிட்டின்னு சொல்றோம். ஃபைன். இப்போ இதனுடைய கண்டிஷன்ஸ் ரெண்டு கண்டிஷன்ஸ் தாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா ப்ரொடியூசர் ஈக்குலிபிரியத்தை ரெண்டு மெத்தட்ல படிக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் மெத்தட், பிசிக்கல் எஃபிஷியன்சி. இன்னொன்னு ஃபைனான்சியல் எஃபிஷியன்சி. பிசிக்கல் எஃபிஷியன்சி என்ன மெத்தட்ல படிக்கிறோம்? ப்ரொடக்ஷன் மெத்தட்ல படிக்கிறோம். ஃபைனான்சியல் எஃபிஷியன்சி எந்த மெத்தட்ல படிக்கிறோம்? காஸ்ட் அண்ட் ரெவன்யூல. அப்ப அதுலதான் என்னென்ன வருது? டிஆர் ஈக்குவல் டு டிசி மெத்தட் இருக்கு. அதே போல எம்ஆர் ஈக்குவல் டு எம்சி மெத்தட். அதுல டீட்டெயிலா படிக்கலாம். அதுல வந்து கிராஸ் இருக்கு, நெட் இருக்கு. அந்த இடம் வரும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாவும் படிக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் ஐசோ குவாண்ட் மெத்தட்ல ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல ரெண்டு கண்டிஷன் இருக்கு ப்ரொடியூசர் எஸ்டிமேட் பண்றதுக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன். உங்க ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒரு கண்டிஷன் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன் சொல்றோம். இன்னொன்னு அப்புறம் என்ன சார், ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இன்னொன்னு செகண்ட் ஆர்டர், இவ்வளவுதானா? இது பெரிய அதிசயமா அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொன்னு செகண்ட் ஆர்டர் மெத்தட்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? டேஞ்சன்சி கண்டிஷன். ஐசோ காஸ்ட் லைன் மஸ்ட் பி டேஞ்சன்ட் டு தி ஹையஸ்ட் பாசிபிள் ஐசோ குவாண்ட். தமிழ் இந்த டேஞ்சன்சி லைன்ஸ்க்கு என்ன சொல்றாங்க? யாராவது சொல்லுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லலாமே. தொடுகோடுன்னு நினைக்கிறேன். அது கரெக்ட்னா நீங்க கரெக்டா சொல்லுங்க. தொடுகோடு அல்லது தொடுப்புள்ளின்னு கூட சொல்லலாம். டேஞ்சன்சி பாயிண்ட், தொடுப்புள்ளி. கரெக்டுங்களா? டேஞ்சன்சி பாயிண்ட். தப்பா இருந்தா நீங்க வேற ஏதாவது சொல்லலாம். தொடுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், கோபிகிருஷ்ணா சார் சொல்லியிருக்காங்க. தொடுப்புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அப்ப டேஞ்சன்ட் பாயிண்டா இருக்கணும். இதுக்கு டேஞ்சன்ட் பாயிண்டா இருக்கணும்? ஐசோ காஸ்ட் லைனுக்கும் ஐசோ குவான்டிட்டிக்கும் டேஞ்சன்டா இருக்கும். த ஸ்லோப் ஆஃப் ஐசோ குவான்ட்ன்றது மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன். த ஸ்லோப் ஆஃப் ஐசோ காஸ்ட் அப்படின்றது அகைன் ஸ்லோப் ஆஃப் பட்ஜெட் லைன். அதாவது வேஜ்க்கும் ஒரு வேஜ் ரேட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு உள்ள அந்த மியூச்சுவல் சப்ஸ்டிடியூபிலிட்டியை தான் இதில் நம்ம சொல்றோம். ஸோ ஃபைனலா இந்த ஃபார்முலா எப்படி சொல்லலாம்? அதாவது ப்ரொடியூசருக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் டேஞ்சன்சி கண்டிஷன்,
இன்னொரு கண்டிஷன் கான்வெக்சிட்டி கண்டிஷன். அப்போ ஐசோபான் மஸ்ட் பி கான்வெக்ஸ் டு தி ஆரிஜின் அட் த பாயிண்ட் ஆஃப் ஈக்விலிபிரியம். இதான் ரெண்டு இம்பார்ட்டன்டான கண்டிஷனு. ஸோ இன்னொரு கேள்வி இதுல இருந்தே குயிக்கா பதில் சொல்லலாம். காப் டக்லஸ்ல இருந்தே கேட்கிறோம். காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், if a producer keeps adding more labor while keeping capital constant, the extra output received by each new worker will eventually decrease அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒண்ணுத்த மாத்தவே இல்லை, ஒண்ணுத்த மட்டும் மாத்துறாரு. அப்ப என்ன ஆகும்? Recent காப் டக்லஸ் மாடல் assumes law of diminishing returns to scale. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் கரெக்டா? இது எனக்கே டவுட்டா இருக்கு. அது லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் டு ஸ்கேல் அது அசியூம் பண்ணல. லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் டு சிங்கிள் ஃபேக்டர் அது கிடையாது இல்லையா? அப்ப இது என்ன பதில் கரெக்டா இருக்கும்? யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் குயிக் யுவர் ரிப்ளை. சுமையா மேடம் மட்டும் சி போட்டிருக்காங்க, நர்மதா ஏ போட்டாங்க. ஓகே, காப் டக்லஸ் மாடல் அசியூம்ஸ் லா ஆஃப் தப்பு. ஆக்சுவலா ஸ்டேட்மெண்ட் 2 அதாவது ரீசன் தப்பா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இதுல இருக்கிற ஆன்சர் தப்பு. கரெக்டான பதில் சி தான். கரெக்டான கரெக்டான பதில் ஆன்சர் இஸ் சி, நோ டவுட் கரெக்ட். ஏன்னா ரீசன் கம்ப்ளீட்லி தப்பு. அசர்ஷன் கரெக்ட், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் ஸ்கேல் அசியூம் பண்ணுது. தேர்ஃபோர் அசர்ஷன் மட்டும் கரெக்ட். பட் ரீசன் சுத்தமா கரெக்ட் கிடையாது. ரீசன் வந்து சுத்தமா கரெக்ட் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏ அண்ட் பி ஆப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப சி தான் ரைட். ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். ரொம்ப ஆனா திங்க் பண்ணோம்னா தப்பு பண்ணிடுவோம். ரொம்ப திங்க் பண்ணோம்னா தப்பு பண்ணிடுவோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ். யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ரொம்ப திங்க் பண்ணாதீங்க, பேசிக்கா திங்க் பண்ணுங்க. பிஜி டிஆர்பி இப்படிதான் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. போன டிஆருக்கு பாத்தீங்கன்னா 2022 விட போன டிஆருக்கு ரொம்ப ஈஸி. ஆனாலும் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணி விட்டாங்க இல்லைங்களா? ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ண, சிம்பிளா திங்க் பண்ணணும். ரெண்டும் 10% இன்க்ரீஸ் பண்ணனா ஓவரால் இன்க்ரீஸும் 10% தான் இருக்கும். அதுதானே சொல்லுது. இது ஒரு 10%, அது ஒரு 10%, ரெண்டுத்தையும் சேர்த்தா இன்புட்ஸ் டோட்டலா 10% மாறி இருக்கு. இதான் அதுக்கான மீனிங். கரெக்ட்டுங்களா? அப்ப பாருங்க, since the sum of exponents are 0.6 plus 0.4 equals 1, the function exhibits a constant return to the output increase by the same percentage as inputs. இதுவும் 10%, அதுவும் 10%னா அவுட்புட்டும் 10% தான். இதுதான் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி காப் டக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்றது சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுடைய ஒரு சப் வெர்ஷன் தான். கான்ஸ்டன்ட். அப்ப இதுல ஓரளவுக்கு பிளெக்சிபிலிட்டி ஆகும், ஆனா டோட்டலா ஆப்சென்ட் ஆகாது. அதுதான் அதனுடைய முக்கியமான டிஃபரன்ஸ் ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா காஸ்ட். காஸ்ட்னு சொல்லும் போது ஷார்ட் ரன் காஸ்ட், லாங் ரன் காஸ்ட் ரெண்டு தனியா படிக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எல்லாரும் நல்லா படிச்சுக்க வேண்டிய ஷார்ட் ரன் காஸ்ட் தான். ஷார்ட் ரன்ல பாத்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட், டோட்டல் பிக்சட் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அதே போல லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கவ், என்வெலப் கர்வ், பிளானிங் கர்வ், பிளான்ட் கர்வ் அப்படின்லாம் கூட சொல்றோம். ஆனா மெயினா நம்ம எல்லா டிஆர்பிலையும் காஸ்ட் ஏரியால வந்து ஷார்ட் ரன் காஸ்ட்ல தான் அதிகமான கேள்விகள் வருது. லாங் ரன் காஸ்ட்ல அதர் நேம் வருது. 2022 பாத்தீங்கன்னா எல்ஐசியோட அதர் நேம் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதர் நேம்ஸ் ஆஃப் லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எத்தனை விதமான காஸ்ட் கர்வ் நம்ம படிக்கணுன்றது இருக்கு. எஸ் ஃபைன். ஒரு கேள்வி, வெயிட் அ மினிட், டோன்ட் சேஞ்ச் தி ஸ்லைட். எஸ், நான் நிறுத்திட்டேன் மேடம். எஸ், யுவர் கொஸ்டின் ப்ளீஸ். இல்ல, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்லைடு தான். யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, கேள்வி யோசிக்கிறாங்க சுமையா மேடம். எஸ் ப்ளீஸ். வெயிட் 1 minute, டோன்ட் சேஞ்ச் தி ஸ்லைட். ஆனா இந்த பிபிடி உங்களுக்கு வந்துருது இல்லையா? யூ ஆர் ரிசீவிங் தி பிபிடி அண்ட் ஐ ஹோப் இட் இஸ் வொர்த். எஸ், ஹோப் பிபிடிஸ் ஆர் வொர்த் இல்லையா? ரொம்ப மொக்கையா இருக்கா? ஆனா சில பேர் கேட்டீங்க இப்போ உடனே. இப்போ நான் அந்த கேள்வி கேட்டேன்னா உடனே சார் அப்படியே அதில் தமிழ்லையும் கொஞ்சம் சேர்த்துருவீங்க. நீங்க தமிழ் சேர்க்கிறேன் கண்டிப்பா சேர்க்கிறேன். மிக விரைவில் உங்களுக்கு வந்து பைலிங்குலா நான் பண்றேன். எவ்ரிதிங் சப்போர்ட் டைமிங் இல்லைங்களா? எவ்ரிதிங் சப்போர்ட் டைமிங். எஸ். அதே போல இன்னொரு விஷயம் நான் யோசிப்பேன். இந்த தமிழ் படுத்துறதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு ஸ்டாண்டர்டான தமிழ் டிரான்ஸ்லேஷன் எக்கனாமிக்ஸ்க்கு இல்ல. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாதிரி தமிழ் படுத்திடுறாங்க. காமெடி என்ன தெரியுங்களா? நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன். இப்ப ரீசெண்டா நடந்த இந்த காலேஜ் டிஆர்பி, லா காலேஜ் டிஆர்பி எல்லாம் நடந்துச்சு. அதுல கொஸ்டின் தமிழ்ல இருக்கு. ரொம்ப காமெடியா மொழிபெயர்த்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. ஏன்னா சாட் ஜிபிடில போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல இப்ப அதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 13 அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மொழிபெயர்ப்புனாலே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு ரைட். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ரைட் போயிடலாம். ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸ்டு இன்புட்ஸ். நம்ம முன்னாடி படிச்சிருக்கலாம்.
ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லயும் படிச்சோம். கான்ஸ்டன்ட் இன்புட்டும் இருக்கு, அதுக்கு வேரியபிள் இன்புட்டும் இருக்கு. நாம லா ஆஃப் எரர் ப்ரொபோர்ஷன் படிச்சதே வேரியபிள் இன்புட்ஸை வச்சு தான் படிச்சோம். ஷார்ட் ரன்ல வந்து சில விஷயங்கள் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ குறுகிய காலத்தில் மாற்ற முடியாத குறுகிய காலத்தில் மாற்ற முடியாத உற்பத்தி காரணிகள் மீதான செலவு வந்து பிக்சட் காஸ்ட்னு சொல்லுவோம். இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா கிடையாது. அதே போல வேரியபிள் காஸ்ட் குறுகிய காலத்துல சில விஷயங்களை மாற்ற முடியும், அதன் மீதான செலவுகளை வேரியபிள் காஸ்ட்னு சொல்றோம். இதுக்கு தனியா ஒரு ஃபார்முலா கிடையாது. ஆனா டோட்டல் காஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் பிக்சட் காஸ்ட் பிளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட். மொத்த உற்பத்தி செலவு என்றது இது. இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு நமக்கு பழக்கப்பட்ட கேள்வியா தான் இருக்கு இந்த இடம் பொறுத்தவரையும். ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் காஸ்ட் என்ன சொல்லலாம்? ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த ஆவரேஜ் காஸ்ட் என்னன்னு சொல்லலாம்? எஸ்சிஎஸ்சின்னு சொல்லலாம். எஸ்சிஎஸ்சி ஈக்குவல் டு ஏசி. ஏன்னா சமயத்துல கொஸ்டின் பேப்பர்ல என்ன ஆயிடுதுன்னா, இவங்க டயக்ராமா படிக்கும்போது எஸ்சிஎஸ்சி எஸ்எம்சின்னு படிச்சிடுறாங்க. கொஸ்டின் பேப்பர்ல ஏசிஎம்சின்னு வந்துடும். எஸ்சிஎஸ்சி இல்ல எஸ்எம்சி வேற இது அப்படிலாம் கிடையாது. இப்ப ஷார்ட் ரன் காஸ்ட்டுக்கு மொத்தம் 7 நம்ம எண்ணி பார்க்கலாமா? டிசி இருக்கு, டிஎஃப்சி இருக்கு, டிவிசி இருக்கு, அப்புறம் ஏசி இருக்கு, ஏஎஃப்சி இருக்கு, அப்புறம் ஏவிசி இருக்கு, ஃபைனலா எம்சி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குறுகிய கால செலவு கோடுகள் மொத்தம் 7. இதை தரோவா படிச்சு வச்சிருக்கணும். அதனோட டேபிள் நல்லா பாத்துக்கணும். ஒவ்வொன்றுத்துக்குள்ள டயக்ராமேட்டிக் டிஃபரன்ஸ் என்னன்றதை தரவா பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கனாலே கண்டிப்பா அதுல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். மினிமம் 1 அல்லது 2. 1 or 2 questions are compulsory expected from cost. Total cost, total fixed cost, total variable cost, average cost, average fixed cost, average variable cost, marginal cost. மொத்தம் 7 குறுகிய கால செலவு கோடுகள் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் காஸ்ட் இருக்கு, ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்கு, அதனுடைய சம்மேஷன் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நாங்க பின்னாடி போயிடுறேன். யாராவது சொல்ல முடியுமா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலா வந்துருச்சுங்க. ஐ திங்க் காலேஜ் டிஆர்பின்னு நினைக்கிறேன். காலேஜ் டிஆர்பி ஒரு லா காலேஜ் லெவலில் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். கேன் எனிஒன் டெல் தி அதர் நேம்? தி அதர் நேம் ஆஃப் ஏஎஃப்சி. ஏஎஃப்சிக்கு வேற ஒரு பேர் இருக்கு, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? முக்கியமான பேர், அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. டயக்ராமேட்டிக்கலா இப்ப நம்ம பார்க்கலாம். ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீங்க நோன் போடலாம். இல்லை எனக்கு தெரியலன்னா நோன் போட்டுருங்க. தெரிஞ்சா அது போடலாம். ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா இதுல போடலாம். நீங்க ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அது பேர் என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்குங்களா? அது பேர் என்ன தெரியுங்களா? அது நிறைய கேர்வ், எக்கனாமிக்ஸ்ல நிறைய கேர்வுக்கு அந்த பேர் இருக்கு. இந்த ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு இது பொருந்தும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட்டுக்கு பேர் என்ன? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. அது என்ன ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா? இங்க பாத்துடலாம் நம்ம ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவை. இப்போ வழக்கமா எக்கனாமிக்ஸ்ல ஒரு கேர்வுடைய நேச்சர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? இப்போ இதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதுல வேனிஷிங் பண்ண இது ஓகே. வெண்ணில எத்தனை ஷேப் இருக்கு? கேர்வா இருந்தா கரெக்டு. அப்புறம் லைன் வித்து கொஞ்சம் திக்கா போடலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்படி ஒரு கேர்வ் இருக்கு. இதுதான் என்னங்க, இந்த ஷேப்புக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இந்த கேர்வுக்கு பேர் என்னங்க? ஏஎஃப்சி. இந்த கேர்வுக்கு பேர் என்ன? ஏஎஃப்சி. ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார், இது என்ன சார்? இதுல என்ன சார் ஸ்பெஷல் இருக்கு? ஒரு பக்கம் அவுட்புட், ஒரு பக்கம் காஸ்ட். ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபார் எவர் கெப்ட் ஆன் ஃபாலிங். ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் என்ன ஆகுமா? ப்ரொடக்ஷன்ல ஃபார் எவர் கெப்ட் ஆன் ஃபாலிங். அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இதுக்கு ஆப்போசிட் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெப்ட் ஆன் ரைசிங். இது என்ன கர்வ் இது? எஸ். இது என்ன கர்வ் இது? ரைஸா? ரைஸ் என்பது என்னன்னு தெரியல. நானு சம்டைம்ஸ் சாட் பாக்ஸ்ல போடுறீங்க, சிலது எனக்கு புரியல. புரிஞ்ச மாதிரி போட்டீங்கன்னா கரெக்ட். ரைட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கெப்ட் ஆன் ரைசிங். இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேணா டைப் பண்ணிடுறேன். ஏன்னா இது போய் ஏஎஃப்சி நிக்குது. இது ஏவிசி. ஏவிசி. எஸ் கரெக்ட். எஸ் எஸ் ஏவிசி கரெக்ட். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இது பாத்தீங்கன்னா இந்த கேரளா பேக்ரவுண்ட்ல மூவிஸ் இருக்கும்போது, கேரளா ஈவன் சவுத் தமிழ்நாட்டில் கூடமே சில மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜமீன்தார் வீடு இருக்கும்.
அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு ஹால்ல எஸ் கெப்ட் ஆன் ரைசிங் கரெக்ட். ஜமீன்தார் ஹால்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 வால் வச்சிருப்பாங்க. வால்னா ஸ்வாடு, கத்தி, பெரிய கத்தி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் பிக்ஸட் காஸ்ட். இந்த டிமினிஷிங் இருக்குல்ல, இது ஒரு அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்குல்ல, இதுக்கு பேரு எக்கனாமிக்ஸ்ல ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, மேத்தமெட்டிக்ஸ்ல ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த நேச்சர், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட் ஒரு கேள்வி வரலாம். ஹவு த ஆவரேஜ் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்டுன்னு வரலாம். அதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. வழக்கமா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்ற அந்த நேச்சர் உள்ள ஒரு வளைகோடு எங்க இருக்கும் அப்படின்னா, ஒன்னுத்துக்கு ஒண்ணு மாத்தும் போது ஒண்ணு இழந்தாகணும், ஒண்ணு அடைந்தாகணும். அது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குன்னா அந்த ஷேப் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவா ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, டோட்டல் பிக்ஸட் காஸ்ட் இஸ் கான்ஸ்டன்ட் த்ரூ த ப்ரொடக்ஷன் பட் குவான்டிட்டி இஸ் கெப்ட் ஆன் ரைசிங்ன்றதுனால ஆவரேஜ் பிக்ஸட் காஸ்ட் கெப்ட் ஆன் ஃபாலிங். இதான் அதுக்கான ரீசன். ஆவரேஜ் காஸ்டையும் கண்டுபிடிச்சிடலாம். மார்ஜினல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதுவும் யாராவது ட்ராப் பண்ணி பார்க்கலாம். டெல்டா டிசி பை டெல்டா கியூ. But there is another formula also there for MC. Those who know, you can be quickly drop. இப்போ எப்படி எம்யூக்கும் டிபி எம்பிக்கு வேற ஃபார்முலா இருந்துச்சோ, அதே போல மார்ஜினல் காஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? என்னது அது? எம்சிஎன் இஸ் ஈக்குவல் டு டிசிஎன் மைனஸ் டிசிஎன் மைனஸ் 1. கரெக்டுங்களா? இதுவும் கரெக்ட். இந்த மெத்தட்லயும் நீங்க மார்ஜினல் காஸ்ட் எஸ்டிமேட் பண்ண முடியும். டிசிஎன்ன்றது கரண்ட் டோட்டல் காஸ்ட், minus TCN minus 1 the very previous total cost, and finally we can estimate the marginal cost. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். which curve is treated as D curve of a product to a form. உங்களுக்கு சில பேருக்கு தெரியும், கரெக்ட்டுங்களா? உங்கள சில பேருக்கு தெரியும். ஆனா நம்ம இன்னும் அந்த பார்ட்டுக்குள்ள போல. ஆனா இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். ஒரு நிறுவனத்தின் அல்லது ஒரு உற்பத்தியாளருடைய பொருளுக்கான தேவை கோட என்னன்னு சொல்லுவோம்? ஞாபகம் இருக்கா? ஒரு கோட்டை தேவை கோடுன்னு சொல்லுவோம். என்ன கோடு அது? காஸ்ட் ரெவென்யூ சம்பந்தப்பட்ட கோடு தான். காஸ்ட் ரெவென்யூ சம்பந்தப்பட்ட கோடை தான் தேவை கோடுன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் கர்வ் என்ன கர்வ்? ஏஆர். ஏஆர் கர்வ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டி அல்லது டிமாண்ட் கர்வ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? குயிக்கா சொல்லலாம். அதுக்கு ரீசன் இருக்கு. இதே ஏன் சார் இங்க சொல்றீங்க? ரெவென்யூக்குள்ளேயே போலாம். அதையும் இங்க சொல்றீங்க. ஒருத்தர் போட்டாங்க, மகேஸ்வரி மேடம் போட்டாங்க ஏஆர். How many of you recall AR is also the demand curve of a product of a firm? ஒரு நிறுவனத்தின் ஒரு உற்பத்தியாளரினுடைய தேவை கோடாக கருதப்படும் கோடு எது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? அது வந்து இது இப்போ அப்ப இப்ப பாருங்க, இப்ப இது வந்து மேபி நிறைய பேருக்கு இது புது இன்ஃபர்மேஷன். தென் வாட் கேன் பி த சப்ளை கர்வ்? அதான் கேள்வி. புதுசா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா க்ளூ உங்க கையில இருக்கு, உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு க்ளூ. அப்ப அழிப்பு கோடுன்றது என்னது? எம்சி. வெரி சிம்பிள். எம்சிய அழிப்பு கோடுன்னு சொல்லுவாங்க, ஏஆர தேவை கோடுன்னு சொல்லுவாங்க. மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிங்க. எம்சி அழிப்பு கோடுன்னு சொல்லுவாங்க, ஏஆர சாரி அதே போல ஏஆர டிமாண்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து இப்ப நிறைய இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நிறைய ஸ்டூடெண்ட்டை மீட் பண்றோன்றதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் வந்து நல்லா படிக்கிறேன் சார், எல்லா சாப்டரையும் தரவா படிச்சிட்டேன் சார், ஆனா எக்ஸாம்ல மட்டும் என்னால கரெக்டா பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கூட பாருங்க, நான் பேசும்போது நான் பேசுற விஷயங்கள் எல்லாமே தேர்வு தொடர்பான விஷயமாவே தான் பேசுறேன். எக்ஸாம் ஓரியன்டாவே தான் இருக்கும். மேபி கொஞ்சம் ஆர்கானிக்கா இது மிஸ் ஆகலாம். மேபி நமக்கு இன்னும் நிறைய டைம் இருந்து நம்ம டிஸ்கஷன் பண்றதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருந்து. இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. மணி இஸ் அ கன்ஸ்ட்ரெயின், டைம் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின், எஃபர்ட்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரெயின். இந்த நேரத்துல இந்த 1.5 மணி நேரத்துல என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பெஸ்டா பேச ட்ரை பண்றோம். ஆனா இப்ப சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் நல்லா படிக்கிறேன், ஆனா என்னால வந்து இன்னும் நல்லா வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியலன்னா நான் என்ன உங்க எல்லாருக்கும் ஒரு சஜஷன் சொல்லுவேன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் பயன்படுத்தினதான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு தியரி நீங்க படிக்கிறீங்க, மைக்ரோ புக்கை படிக்கிறீங்க, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க. அந்த சாப்டர்ல ஃபார் எக்ஸாம்பிள் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஃபேக்டர் பிரைசிங் இருக்கு இல்லையா? அது படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றப்போ வந்து குவாசி ரெண்ட் படிக்கிறீங்க, இல்ல வேஜ் ஃபண்ட் தியரி படிக்கிறீங்க,
ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட், ஏதோ ஒன்று படிக்கிறீங்க. படிக்கும்போது இந்த கான்செப்டை நான் தெரிஞ்சுக்க போறேன்னு நினைச்சு படிக்காதீங்க. அந்த காலம்லாம் கடந்து போயிடுச்சு. நமக்கு அவ்வளவு வயசு கிடையாது. உங்கள நிறைய பேர் சீனியரா இருப்பீங்க. 30 வயசு கடந்திருக்கலாம், 35 வயசு கடந்திருக்கலாம், 40 வயசு கடந்தவங்களா இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்க ஸ்டேட் ரேங்க் ஐ திங்க் 6 or 7 ஸ்டேட் ரேங்க் ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு 52 வயசு, இன்னும் ஒரு 8 வருஷம் அவங்க வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்போ வேணாலும் நீங்க செலக்ட் ஆகி உள்ள வரலாம். ஆனா நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எனக்கு இந்த கான்செப்ட் புரியணும்னு மட்டும் நினைச்சு ஒரு தியரியை படிக்காதீங்க, ஒரு புக்கை படிக்காதீங்க. இதுல கேள்வி எப்படி வரும், இதுல கேள்வி எப்படி வரும், இப்படி அப்ப அந்த கொஸ்டினிங் நாலேஜ், நீங்க படிக்கிற எல்லா விஷயத்தையும் கேள்விக்கு உட்படுத்தி படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க போய் அதுல எம்சிக்யூ எல்லாம் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்லல. ஒருவேளை இது எப்படி கேட்பான் எக்ஸாம்ல, அப்படிதான் இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் ஏஎஃப்சி இஸ் ஆல்சோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நான் ஏன் அதை சொல்றேன், கேள்வி கண்ணோட்டத்துல பாக்குறதுனால அந்த புக்கை படிக்கும் போது கேள்வி கண்ணோட்டத்துல அந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா என் மைண்ட்ல பதிவாயிடுச்சு. அதே போல காலேஜ் டிஆர்பிலேயே அந்த எக்ஸாம் அந்த கொஸ்டினே வந்துருச்சு, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஒரு கேள்வியே வருது. அதே போலதான் அப்ப இப்படி கேட்கலாம், எது ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராடக்டினுடைய அழிப்பு கோடாக கருதப்படுகிறதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல சொல்றேன். ஆனா நீங்க படிக்கும்போது எல்லா இடத்தையும் இப்ப புக்கா படிக்கிறீங்க. நம்ம ப்ரொஃபஸர் புக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாத உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக் இருக்கு. வெளியில ஓப்பன் மார்க்கெட்லயும் நிறைய புக் இருக்கு வாங்கி படிக்கிறதுக்கு. ரைட்டுங்களா? எல்லாருக்கும் நான் சொல்றது டெக்ஸ்ட் புக்கா நீங்க வாங்கணும்னா வாய்ப்பு கிடைச்சா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மூர் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. யூஸ்டு புக்ஸ் தான் புதுசாகவே கொடுக்கும். ஒரு 1000 ரூபாய் உள்ள ஒரு புக்கை உங்களால வந்து ஒரு 400 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆர் ஈவன் ஒரு ஒரு 20% 60% ரேட்ல அந்த புக் வாங்கினா நிறைய அந்த டைம் அந்த மாதிரி நான் வாங்கி படிச்சிருக்கேன். இப்போ கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மூர் மார்க்கெட் விசிட் பண்ணுவேன், புக்ஸ் வாங்கியிருக்கேன். சென்னையில பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைக்கும் போது கையில வந்து ஒரு 2000 அல்லது 3000 இருந்தா போதும். 10 யூனிட்டுக்கும் நல்ல ஸ்டாண்டர்ட் ஆத்தர். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் அகாடமிலேயே அந்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த ஆத்தர் ஃபாலோ பண்ணலாம். நம்ம புக் இல்லாமலும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் நீங்க நேரடியா விசிட் பண்ணலாம். எதுக்கு இதை சொல்றேன்னா, புத்தகமா படிக்கிறீங்க, தியரியை படிக்கிறீங்கன்னா கேள்வியோட படிங்க. அந்த கான்செப்ட் எனக்கு புரியணுன்றதுக்காக படிக்காதீங்க, கேள்வியோட படிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன்ஸோட கர்வ், பிக்ஸட் காஸ்ட் எப்பயுமே வந்து மாறாது. வேரியபிள் காஸ்ட் அட் ஜீரோ லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன், வேரியபிள் காஸ்ட்டும் ஜீரோ தான். பட் டோட்டல் காஸ்ட் வேணும், அதாவது ஒரு பொருளை கூட உற்பத்தி பண்ணாத இடத்துலயே டோட்டல் காஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே நமக்கு புரியும். அந்த சிம்பிளர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபார்முலா தான். இப்போ இதனுடைய நேச்சர்ஸை பார்க்கலாம். இதனுடைய நேச்சர் பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்னங்க, ஒரு பேர் வச்சிருக்காங்க. டிவிசி டிவிசிக்கும் டிஎஃப்சிக்கும் ஒரு நேச்சர் ஆஃப் பேர் இருக்கு. யாராவது குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல இருந்து கேள்வி வரலாம். வாட் இஸ் த ஷேப், வாட் இஸ் த ஷேப் ஆஃப் டிவிசி ஆர் அண்ட் டிவிஎஸ் டிசி? யாராவது சொல்லாமே. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னங்க? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யூ யூ கோடு இருக்கா? அந்த யூ கோடு எதுக்கு சொல்லுவோம்? ஆவரேஜ் காஸ்ட் வந்து யூ வடிவிலானது அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். டிவிசிக்கும் டிசிக்கும் ஒரு ஷேப் இருக்கு. அந்த ஷேப்புக்கு பேர் என்னங்க? ஞாபகம் இருக்கா? டிஎஃப்சி கிடையாது. டிஎஃப்சிக்கு எந்த பேரும் இல்லை. ஏன்னா அது பேரலல் டு தி ஹாரிசான்டல் கான்ஸ்டன்ட். டிஎஃப்சி வந்து கான்ஸ்டன்ட். மேனகா தேவி மேடம் டிஎஃப்சி ஏதோ போட்டிருக்கீங்க, அது இருக்காதுன்னு தெரியல. பட் ஹாரிசான்டல் டிஎஃப்சி கரெக்ட். ஹாரிசான்டல் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம் சுமையா மேடம். அது பேர் என்ன சொல்லுவோம்? ஹாரிசான்டல் பேரலல் சொல்லுவோம். கரெக்ட். இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? டிவிசிக்கும் டிஎஃப்சிக்கு என்ன பேர் சொல்றோம்? இன்வெர்டட் எஸ். ஞாபகம் வச்சுக்கங்க. டிஎஃப்சிக்கும் டிவிசிக்கும் என்ன பேர் சொல்றோம்? இன்வெர்டட் எஸ். அதாவது எஸ் தலைகீழா போட்ட மாதிரி. எஸ் ஷேப் கிடையாது, இன்வெர்டட் எஸ். ஞாபகம் வச்சுக்கங்க. இது எஸ் ஷேப் கிடையாது, எஸ் உடைய ஆப்போசிட் ஷேப். அது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கு. இன்வெர்டட் எஸ் சொல்லலாம், எலாங்கேட்டட் எஸ் சொல்லலாம். ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஷேப் சொல்லலாம். அது ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய ஷேப் அதுதான். ஸோ இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் பெர் யூனிட். இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் ஏஎஃப்சி ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, ஏசி யூ ஷேப்டு, ஏபிசி யூ ஷேப்டு, அதே போல எதுவும் யூ ஷேப்டு, எம்சிக்கும் யூ ஷேப் தான் சொல்றோம். டு நாட் ஃபர்கெட், எம்சியும் என்ன தான் சொல்றோம்? யூ ஷேப்னு தான் சொல்றோம். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட் மார்ஜினல் ப்ராடக்டோடைய அந்த லிங்க். இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டர் பிரைசிங் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியலாம். அதாவது இந்த ஆவரேஜ் ப்ராடக்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் இந்த பேரலல் பிளேஸ்லயே பாருங்க. when average variable cost is at the lowest, when average variable cost is at the lowest point,
where you can able to see the average product of labor is at the highest point. So the relationship between these two. ஆனா இது வந்து ஃபேக்டர் பிரைசிங் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் படிக்கலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸான விஷயம். எம்சிக்கும் ஏசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நிறைய வரலாம். 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். when AC is falling, MC is less than AC. when AC is rising, இந்த இடத்துல பாருங்க, when AC is rising, MC is greater than AC. Okay, and at the point of E, MC is equal to AC. And more important thing, MC always to the left to AC and cuts AC from the lowest point. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் டு AC and MC. இப்ப நான் முன்னாடி சொன்னங்களா, இந்த 4 பாயிண்ட் 4த்தையும் கேள்வி கண்ணோட்டத்தையோடய பாருங்க, அதையும் மறந்துடக்கூடாது. அதே போல டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. when MC is diminishing, TC is increasing at a diminishing rate. நம்ம TP ரிலேஷன்ஷிப்ல படிச்சதே தான். TC is increasing at an increasing rate when MC is increasing. Then when MC reaches its lowest point, TC stops increasing at a diminishing rate, which means stops to decrease. அதான் அதனுடைய மீனிங். அப்புறம் ஒரே டயக்ராம்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை படிக்கிறோம். அதாவது எம்சியை டெரைவ் பண்ணலாம். the derivation of marginal cost curve from the total cost curve and total variable cost curve. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்து பாருங்க. இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஜஸ்ட் நம்ம சம்மேஷன் நிறைய படிச்சிருக்கீங்களா? சம் ஆஃப் எம்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம், sum of MP is equal to TP. Therefore, sum of MC is equal to TC. True or false? இதான் கேள்வி. நிறைய இடம் இருக்கு இல்லையா? TU உடைய ஃபார்முலா என்ன? TU. sum of MU. TP உடைய ஃபார்முலா என்ன? sum of MP. அப்ப TC உடைய ஃபார்முலா என்னவா இருக்கும்? அதாவது மார்ஜினுடைய கூட்டுத்தொகை தான் டோட்டல், எல்லாத்துக்குமே பொருந்தும். ஞாபகம் இருக்குங்களா? ஆனா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சில பேருக்கு இதுக்கு பதில் தெரியலாம், சில பேர் நல்லா தரவா படிச்சிருக்கலாம். குவிக்லி ரிப்ளைஸ் ப்ளீஸ். அதாவது ட்ரூ. ஓகே, மகேஸ்வரி மேடம் ட்ரூ போட்டிருக்காங்க. அதாவது மார்ஜினுடைய கூட்டுத்தொகை தான் மொத்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஏதோ ஒரு இடத்துல இந்த கேள்வி வரலாம். மார்ஜினுடைய கூட்டுத்தொகை தான் மொத்தம், இல்லையா? சம் ஆஃப் எம்பி இஸ் ஈக்குவல் டு டிபி வச்சுக்கலாம், சம் ஆஃப் எம்யூ இஸ் ஈக்குவல் டு டியூ வச்சுக்கலாம். அப்ப சம் ஆஃப் எம்சி இஸ் ஈக்குவல் டு டிசி வச்சுக்கலாமா அப்படின்றது இப்ப கேள்வி. எஸ், யுவர் ஆன்சர்ஸ் ப்ளீஸ் குவிக்லி. உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? மார்ஜினல் காஸ்ட். ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் எங்க இருந்து திரும்ப வரும்? மார்ஜினல் காஸ்ட் இஸ் a part of வேரியபிள் ஆர் பிக்ஸ்ட் காஸ்ட். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மார்ஜினல் காஸ்ட் அதாவது இறுதிநிலை செலவு என்பது மாறுகின்ற செலவோடு சம்பந்தப்பட்டதா, மாறா செலவோடு சம்பந்தப்பட்டதா? அது தெரிஞ்சா இதுக்கு பதில் தெரிஞ்சிடும். குயிக்கா ரிப்ளை பண்ணலாமே. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் வேரியபிள் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட்ல என்னவும் அடக்கம்? டோட்டல் காஸ்ட்ல எதுவும் அடங்கும்? நீங்க சொல்லுங்க. டோட்டல் காஸ்ட்ல எதுவும் அடங்கும்? நீங்களே சொல்லுங்க, என்ன அடங்கும்? வேரியபிள் காஸ்டும் அடங்கும். அப்ப முக்கியமான கரெக்ஷன் இது. இந்த என்டையர் எக்கனாமிக்ஸ்ல ஒரே ஒரு இடம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்கும். எந்த இடம்? சம் ஆஃப் எம்சி இஸ் ஈக்குவல் டு டிவிசி தான், டிசி கிடையாது. இதாங்க வெரி சிம்பிள்ங்க. சம் ஆஃப் எம்சின்றது டிவிசி மட்டும் தான், டிசி கிடையாது. பிளஸ் டிஎஃப்சி சேர்த்தீங்கன்னா தான் டிசியா மாறும். இந்த என்டையர் எக்கனாமிக்ஸ்ல எந்த யூனிட்ல எந்த சாப்டர்லயும் எந்த இடத்துல போய் நீங்க சம்மேஷன் ஆஃப் மார்ஜினல் போட்டீங்கன்னா டோட்டல் கிடைச்சிடும். எல்லா இடத்துலயும் பொருந்தும். மார்ஜினல் ரெவன்யூ எடுத்துக்க, சம் ஆஃப் எம்ஆர்ஜிகள் டிஆர், அந்த இடத்துலயும் வந்துடும். அதே போல மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட் இருக்கு, சம் ஆஃப் மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட், டோட்டல் சோஷியல் பெனிஃபிட் எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும், எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இது பொருந்தாத ஒரே இடம் இந்த டிவிசி மட்டும்தான். காஸ்ட் தியரியில மட்டும் சம் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். சம் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் இஸ் ஒன்லி ரிலேட்டட் டு டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அதுதான் இதுக்கான மீனிங், அதுதான் இங்க நம்ம சொல்ல வந்தோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு ரெவன்யூக்குள்ள போகலாம். ரெவன்யூ பொறுத்தவரையிலும் ஒரு சிம்பிள் ஃபார்முலா, உற்பத்தி செய்யறது. இப்போ இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, என்ன தெரியுங்களா? இது வந்து ஒரு குருட்டுத்தனமான ட்ரிக் தான், அதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் இந்த இடத்துல குழப்பம் பண்றாங்க. அதுக்காக சொல்றேன். என்னன்னா, நீங்க ப்ரொடக்ஷன் தியரியை படிக்கும் போதும் காஸ்ட் தியரியை படிக்கும் போதும் நீங்க ஒரு ப்ரொடியூசர்னு மனசுல வச்சுக்கணும். ப்ரொடக்ஷன் தியரியை படிக்கும் போதும் காஸ்ட் தியரியை படிக்கும் போது நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்.
ரெவென்யூ தியரி படிக்கும்போது நீங்க ஒரு செல்லர்னு மைண்ட்ல வச்சுங்க. அப்பதான் இது கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா நீங்க செல்லர் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது கொஞ்சம் பெட்டர். ஏன்னா இப்போ டிஆருடைய ஃபார்முலா என்ன? பி இன்டு கியூ, பிரைஸ் இன்டு குவான்டிட்டி சோல்டு. பிரைஸ் இன்டு குவான்டிட்டி சோல்டு, அதுதான் இம்பார்ட்டன்ட். விற்கப்பட்ட பண்டத்தினுடைய அளவு இன்டு விற்கப்பட்ட பண்டத்தினுடைய விலை, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். அப்ப இதுல ஒரு சின்ன குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு, உற்பத்தின்னு சொல்ற இடத்துல. சோ நீங்க ரெவென்யூ சாப்டர் படிக்கும்போது மைண்டுக்குள்ள நீங்க வந்து ஒரு விற்பனையாளர் மாதிரி உங்க மனசை வச்சுங்க. அது ரொம்ப அவசியம். சோ ரெவென்யூ பொறுத்தவரை டிஆர், ஏஆர், எம்ஆர் பத்தி படிக்க போறோம். இதுல டிஆர்னு சொல்லும்போது விற்பனை செய்யப்பட்ட பொருட்களினுடைய விலை மதிப்பு தான் டிஆர். முன்னாடி சொன்ன மாதிரி ஆவரேஜ் ரெவென்யூ இஸ் ஆல்சோ கால்டு டிமாண்ட் கர்வ் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கு, என்னதுங்க? வழக்கமா இன்னொரு கேள்வி என்னன்னா, எஸ் ஹியர், இப்ப நீங்க சொல்லலாம் ஏஆர் இஸ் ஆல்சோ ஆஃபன் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஏஆர் வழக்கமா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்படிதான் வந்து ஒரு நிறுவனம் பார்த்துக்குவாங்க. ஞாபகம் இருக்கா? டிமாண்ட் கர்வ், ஏஆருடைய கோடு டிமாண்ட் கர்வ், ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஏஆருடைய அளவு எந்த அளவுக்கு சமமாக வழக்கமாக இருக்கும்? எம்ஆர் ஏஆர் எப்படி சமமா இருக்கும்? மகேஸ்வரி மேடம் கரெக்டா சொல்லிட்டாங்க. பி பி தான் கரெக்ட். ஏஆர் ஏஆர் இஸ் ஈக்குவல் டு பி. ஏன் பீன்றது என்னது? பீன்றது என்னதுங்க? டிஆர் பை கியூ. ஏஆருக்கும் என்ன ஃபார்முலா? ஏஆர் இஸ் ஈக்குவல் டு டிஆர் பை கியூ தான். தேர்ஃபோர் ஓகே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு ஏஆர். சார் இதெல்லாம் ஈஸி தான் சார், இது பெரிய அதிசயம் கிடையாது சார் அப்படின்னு நினைக்கலாம். ரைட், ஃபைன். So general concepts of TR, AR, MR, TR is equal to P into Q. That means it can be obtained by multiplying the total output sold. பாத்தீங்களா? அதான் முக்கியம். ப்ரொடக்ஷன் வரையும் நம்ம எப்படி படிச்சோம்? ப்ரொடக்ஷன் வரையும் நம்ம படிக்கும்போது நம்ம எப்படி படிச்சோம் ஞாபகம் இருக்கு? ப்ரொடக்ஷன் வரையும் நம்ம படிச்சப்ப எப்படி படிச்சோம் நாம, ஞாபகம் இருக்குல்ல? உற்பத்தியாளர்னு படிச்சோம், ப்ரொடியூசர்னு படிச்சிருப்போம். இங்க பாருங்க, it may be multiplying the total output by output sold, not produced. இந்த இடத்துல பயன்படுத்துற வார்த்தை பாருங்க, not produced, sold பயன்படுத்துறாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் ரெவன்யூ டிஆர் பை கியூ. இங்க வந்து டெல்டா டிஆர் பை டெல்டா கியூன்னு சொல்லலாம். அந்த டெல்டா கியூக்கு இந்த வேல்யூ ஆஃப் டு சோல்டு, அது ஞாபகம் வச்சுக்கணும். எம்ஆர் ஈக்குவல் டு டிஆர்என் மைனஸ் டிஆர்என் மைனஸ் 1. கரெக்ட். அதே போல இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ பத்தி சொல்றாங்க. பிரைஸ் இன்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூ. எவ்வளவு யூனிட் நீங்க சேல்ஸ் பண்ணீங்க அதன் அடிப்படையில் வருது ஆவரேஜ் ரெவன்யூ. ரைட், ஓகே. இப்போ இன்னொரு டாஸ்க் இப்போ இந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு ரெவென்யூ டேபிள், பட் வாட் மார்க்கெட் இஸ் ரிலேட்டட் டு இட். நம்ம மார்க்கெட் குள்ள போல, ஆனாலும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். வாட் மார்க்கெட் ரிலேட்டட் டு திஸ் டேபிள். இது எந்த மார்க்கெட்ல காணப்படுற டேபிள்? உங்களுக்கு க்ளூ இருக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நீங்க படிச்சிருப்பீங்க, நாம படிக்க போறோம். எஸ், ஒருத்தவங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க. ஏன் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்? ஏன் பெர்ஃபெக்ட் காம்படிஷன்? டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்ட்லி டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்? ஹாரிசான்டல் டு தி ஹாரிசான்டல் parallel இல்லைங்களா? ஹாரிசான்டல் parallel டு தி எக்ஸ் ஆக்சிஸ். இல்ல பெர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் தப்பு. கரெக்ட். மோனோபோலி தப்பு. விலை வந்து எங்க மாறாம இருக்கும் படிச்சிருக்கீங்களா? எந்த மார்க்கெட்ல விலையை மாத்தவே முடியாது. பிரைஸ் டேக்கர் அப்படின்றது எங்க? ஒரு செல்லர் பிரைஸ் டேக்கரா இருக்கிற இடத்துல இருக்கிற விலையை அக்செப்ட் பண்ணணும். எந்த இடம்? the price is constant only in perfect competition. So இந்த டேபிள் பெர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கான டேபிள், ரெவென்யூலே பெர்ஃபெக்ட் காம்படிஷனுக்கான டேபிள். எதை பத்தி சொல்றேன்? இங்க பாருங்க, இது ஆவரேஜ் ரெவென்யூ அல்லது பிரைஸ். இந்த இடம் பாருங்க, ஏன்னா இதை அனோட்டேட் பண்ணிடலாம். இந்த இடம் பாருங்க, இந்த இடம் பார்க்கும்போது விலை கான்ஸ்டன்டா இருக்கு. விலை கான்ஸ்டன்டா இருக்குன்னா என்னது? ஏஆர் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ விலை மாறாத இருக்கிற அங்காடி எந்த அங்காடி? நிறைவு போட்டி, இல்லைங்களா? விலை மாறுகின்ற அங்காடி நிறைவு போட்டி அல்லாத இம்பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சில மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இல்லைங்களா? ஏஆர் கொஞ்சம் கான்ஸ்டன்டா தான் இருக்கு. எஸ்,
எஸ், ஹாரிசாண்டல் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டான வார்த்தை அது. அதான் அப்படிதான் ஆக்சுவலா சொல்லணும். ஏன் இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல மார்ஜினல் ரெவன்யூடைய பேர் என்ன சொல்றோம்? ஹாரிசாண்டல் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் தான் சொல்றோம். கரெக்ட் தான், ரைட்டு. ஸோ இது அதோட எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போ இந்த இடத்துல உங்க முன்னாடி இருக்கு இல்லையா, இது என்ன மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்? இது ஒரே டயக்ராம்ல எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். அதுல எலாஸ்டிசிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க, எலாஸ்டிசிட்டி இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் திஸ் டயக்ராம்? விச் மார்க்கெட் இஸ் திஸ் ரிலேட்டட் டு? என்ன கேள்வி கேட்டது ஈஸியா தான் இருக்கும். விச் மார்க்கெட் இஸ் திஸ்? அதாவது ஏஆர் இஸ் ஃபாலிங். ஏஆர் ஃபாலிங்னா அப்ப இது என்ன மார்க்கெட்? விலை குறையும், விலையில் மாற்றம் இருக்கும். வெரி சிம்பிள். விலையில் மாற்றம் இருக்கும்னாலே அப்ப இது என்ன மார்க்கெட் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட். எஸ், கரெக்ட். ஸோ அதுக்கான டயக்ராம். இப்போ இதுல டிஆர் பார்ப்போம். இதுல பாருங்க, டிஆர் வந்து கான்ஸ்டன்டா 45 டிகிரி இருந்தா அது பெர்ஃபெக்ட் காம்படிஷன். டிஆர் இந்த மாதிரி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங்கா இருந்தா, இங்க பாருங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிஆர் வந்து ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து அப்படியே ஒரு ராக்கெட் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருந்தா அது பெர்ஃபெக்ட் காம்படிஷன். டிஆர் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் ஆனா அது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். அப்ப அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க என்னவும் பண்ணலாம், அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம ஏஆர்எம்ஆர் டெரைவ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஏஆர் இஸ் ஆல்சோ டிமாண்ட் கர்வ் ஆஃப் த ஃபர்ம். நீங்க இதை ஷோ பண்ணிருக்கோம், அது ஞாபகம் வச்சுங்க. ஏஆர் இஸ் ஆல்சோ த டிமாண்ட் கர்வ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் அ ஃபர்ம். when MR is 0, TR is maximum. when MR is 0, அப்ப இதுதான் ஆப்டிமல் பாயிண்ட். முக்கியமான விஷயம் மறந்துடாதீங்க, இந்த பாயிண்ட்க்கு பேர் தான் என்னது? ஆப்டிமல் பாயிண்ட். இப்ப இதுல பாருங்க, MU is 0, சேச்சுரேஷன் பாயிண்ட், கன்சியூமர் ஈக்விலிபிரியம். MU is equal to 0. அதே போல MR is equal to 0. These are optimum point, optimum points, but not MC. கரெக்டா? MC இதுல ஆப்டிமம் பாயிண்ட் கிடையாது. அப்ப MC பொறுத்தவரையிலும் எப்ப MC ஆப்டிமம் பாயிண்ட்? when MC cuts the AC only optimum point. MC ஓட லோயஸ்ட் பாயிண்ட் எப்பயுமே என்ன கிடையாது? MC உடைய லோயஸ்ட் பாயிண்ட் ஆப்டிமம் காஸ்ட் கிடையாது. பட் MU க்கு பொருந்தும், MP க்கு கூட பொருந்தும். MP is 0, TP is maximum. ஞாபகம் இருக்குங்களா? when MP is 0 also applicable for production also. இது அப்ளை ஆகாத ஒரே இடம் காஸ்ட் மட்டும்தான். இதுவும் ஆப்டிமம் பாயிண்ட் தான். சோ in MC alone, the 0.0 point is an exception. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், எஸ், கரெக்ட். பிஃபோர் ஈக்விலிபிரியம், கரெக்ட். ஸோ அந்த ஆப்டிமம் பாயிண்ட் வேரி ஆகலாம். ஓகே, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கு, பார்ப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காஸ்ட் கர்வ்ல இருந்து வருதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூ கேன் ரிப்ளை. Consider the following statement about a firm's cost curve. Marginal cost curve always intersect the average cost curve at its minimum point. If marginal cost is below the total cost, average total cost must be falling. Okay, average fixed cost is constant at all output. Average fixed cost is constant at all output. அது கரெக்டா? அது எல்லா நிலையிலும் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கான்ஸ்டன்ட். ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆல் லெவல் ஃபாலிங் தானே, கான்ஸ்டன்ட் கிடையாது இல்லையா? கரெக்டா? ஆல் லெவல் அது ஃபாலிங்க, ஆனா இங்க கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. ரைட். ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காங்க, நர்மதா மேடம் பதில் சொல்லியிருக்காங்க, மற்றவங்களும் பதில் சொல்லலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஏ. ஓகே, 1 and 2 கரெக்ட். ஓகே, let's check the answer. Okay, marginal cost curve always intersect the average total cost from the minimum point. Correct. Marginal cost curve is below the total cost curve. Average cost must be falling. Correct. Right. So relationship ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். Right. அடுத்த கேள்வி, the concept of economies of scale is most directly associated with what? அதனால economies of scale, economiesனா சிக்கனம். எக்கானமி அப்படின்னா நார்மலா எக்கானமி அப்படின்னா less cost. அப்போ எக்கானமிஸ்னா, எக்கானமிஸ் அப்படின்னா plural of being very careful about spending less. அதான் மீனிங். அப்ப எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்ல 2 டைப் இருக்கு. என்னன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்ல 2 டைப் இருக்கு. என்னன்னாங்க அது? எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல்ல 2 டைப் இருக்கு. அது கூட 1 மார்க்ல வரலாம், கேள்வி எல்லாம் வரலாம். வாட் ஆர் த 2 டைப்ஸ்?
அப்புறம் பதில் சொல்லுங்க. இப்ப பதில் சொல்ல வேணாம். what are the two types of economies of scale? Quick. What are the two types of economies of scale? Very good. Two types, internal and external economies of scale. 10. பக்கா. Very good, Shankar sir. Internal and external. So இந்த இடத்துல கேள்விக்கு பதிலுக்கு வந்துடலாம். The concept of economies of scale is most directly related to a downward sloping shortened marginal cost curve and spreading of fixed cost over larger volume of output. Downward sloping long run average total cost curve. Long run LAC ல இருந்து கேள்வி வருது. An increase in the variable cost as output extends. எக்கானாமிசேஷன் வரும்போது சில இதெல்லாம் நீங்க ஒமிட் பண்ணலாம். அண்ட் இன்க்ரீஸ் இன் தி வேரியபிள் காஸ்ட்னு வருது. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா அது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் கிடையாது. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனா அது பொதுவாகவே பிளானிங் கர்வ் என்வலப் கர்வ் லாங் ரன் காஸ்ட் கர்வ் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர்ஸ்? யுவர் ஆன்சர்ஸ். எஸ், ஏ டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஷார்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட் கர்வ். இல்ல, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்ன்றது சிக்கனம். சிக்கனன்றது நீங்க எப்ப உருவாக்க முடியும்? சிக்கனத்தை எப்ப நீங்க உருவாக்க முடியும்? அதுதான் கேள்வி. அதுல தான் பதில் இருக்கு. சிக்கனத்தை நாம எப்ப உருவாக்க முடியும் அப்படின்றதுல தான் இருக்கு. எப்ப உருவாக்க முடியும் சிக்கனத்தை? குறுகிய காலத்துல சிக்கனத்தை ஏற்படுத்த முடியுமா நாம? டி கம்பல்சரி கிடையாதுங்க. டி கம்பல்சரி கிடையாது. இந்த கேள்வி வந்து எல்ஐசியோட சம்பந்தப்பட்டது. லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ். சிக்கனன்றதை எப்ப உருவாக்க முடியும்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்விக்கு பதில இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன் பாருங்க. நாம வந்து ஒரு மிஷின் வாங்கணும். ரைட்டுங்களா? ஒரு பெரிய மிஷின், ஜெராக்ஸ் மிஷின் வச்சுக்கங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கினீங்க. இப்போ ஒரு காப்பி போட்டீங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷினும் புதுசா வாங்கினீங்க. ஒரு ஜெராக்ஸ் மிஷினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வச்சுங்க. 1,00,000 rupees. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டிருக்கீங்க. வாட் இஸ் தி ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காப்பி? நீங்க சொல்லுங்க. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் காப்பி எவ்வளவு இருக்கும்? 1,00,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கினீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஜெராக்ஸோ இல்லை ஒரு பிரிண்ட் அவுட்டோ போட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர். அதனுடைய ஆவரேஜ் காஸ்ட் என்னவா இருக்குங்க? டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டியா? அப்ப தோராயமா எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க. ஆவரேஜ் காஸ்ட் என்னவா இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஒரே ஒரு ஜெராக்ஸ் மிஷினை 1,00,000 rupeesக்கு வாங்கினீங்க. ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் போட்டீங்க. அந்த பிரிண்ட் அவுட் போட்ட வெரி குட் 1,00,000 rupees இருக்கும். இப்போ இந்த 1,00,000 rupees நான் கேட்கிறேன். இப்போ 1,00,000 rupees எப்போ 0.01 ரூபியா மாறும்? லாங் ரன்லயா அல்லது ஷார்ட் ரன்லயா? எப்போ மாறுங்க? திருப்பி 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 போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்பதான் இதுதான் நான் என்ன சொன்னேன். ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொன்னோம். ஃபார் எவர் ஃபாலிங். அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு 1,00,000 காப்பியை போடும் போது அந்த 1,00,000 காப்பியை கடக்கும் போது அதனுடைய 1 ரூபாய் காஸ்ட் வந்து 1 ரூபாய்க்கும் கீழே போயிடும். அப்ப லாங் டேர்ம்ல தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ப்ரொடக்ஷன்ல பொறுத்தவரையிலையும் சிக்கனங்களை நீங்க எப்ப ஏற்படுத்த முடியும்? குறிப்பிடத்தகுந்த அளவு சிக்கனங்களை எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல லாங் டேர்ம்ல தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இதுல இருக்கிற விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, டன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ளீஸ். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மொனோபோலி. ஆக்சுவலா இது வந்து ரெவென்யூ சம்பந்தப்பட்டது. ரைட்டுங்களா? நான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தனியா படிக்கலாம். நம்ம தனியா படிக்கலாம். Its marginal revenue is less than the price of its product. MR less than price. கரெக்டா? AR தானே பிரைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா செக் பண்ணிக்கங்க. Its average curve is downward sloping and is also a market demand curve. நான் திருப்பி சொல்லிட்டே இருந்தேன். ஒரு சென்டென்ஸுமே ஒரு கேள்வியா வரலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். Its total revenue increasing only when its marginal revenue is positive. Its total revenue is increasing. Your answers please. Yes, quickly. எஸ், பதில் சொல்லாம டி. எனக்கும் டி மாதிரி தான் தெரியுது. பட் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியல. பட் டி தான் கரெக்ட். எல்லா வழியும் டி கரெக்ட்.
ஆன்சர் செக் பண்ணலாம். ஆனா இது டிஸ்கஷன் பண்ணிடலாம். டி தான் இப்ப பாத்தீங்கன்னா எம்ஆர் இஸ் லெஸ் தென் பிரைஸ். கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1. இட்ஸ் ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப் அண்ட் இட்ஸ் ஆல்சோ மார்க்கெட் டவுன். கரெக்ட். இட்ஸ் டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீசிங் ஒன்லி. இப்போ அதை தான் லாஸ்ட் பாயிண்ட் படிச்சிருந்தோம். டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது தான் படிச்சிருந்தோம். எஸ், கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. ஃபைன். ரைட். ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். காஸ்ட் ரெவன்யூ இதுல கொஞ்சம் நீங்க மறுபடியும் பிபிடி எடுத்து படிச்சு பாருங்க. படிக்கணும் அப்படின்ற அந்த கண்டினியூட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு பசிச்சா நான் சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தி. அதே போலதான் போட்டி தேர்வுகள். காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தவரையிலையும் மோட்டிவேஷனை விட எஸ் கேன் எக்ஸ்பிளைன் லாஸ்ட் பாயிண்ட். எஸ் மேடம். அதாவது லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீசிங் ஒன்லி வென் இட்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ இஸ் பாசிட்டிவ். இப்போ நான் இதுக்கு டயக்ராம் இருக்கு, நம்ம டயக்ராம் காமிச்சோம். மேம் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு இந்த டயக்ராம் பாருங்க. நானு இங்க பாருங்க. இதுதான் அந்த கடைசியில நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். டோட்டல் ரெவன்யூ பாருங்க. இதுல இருந்து அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. இந்த அப்பர் ஏரோ பாருங்க. அப்பர் ஏரோ போயிட்டே இருக்கு. இந்த அப்பர் ஏரோ எது வரலையும் போகும்னா எம்ஆர் பாசிட்டிவ்ல இருக்கு. அதாவது ஜீரோக்கு மேல இந்த இடம் பாருங்க. சோ the third statement related to what நான் முன்னாடி சொன்னேன்னா எல்லா டிஆர்பிலையும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டயக்ராம் ரிலேட்டடா நிறைய கொஸ்டின் வருது. சமயத்துல டயக்ராம் இல்லாம கொஸ்டின் வருது. ஏன்னா அந்த டயக்ராம் நீங்க புரிஞ்சிருந்தா அந்த கொஸ்டின் ஸ்டேட்மெண்டாவே வருது. இப்ப இது அந்த மாதிரி ஒண்ணுதான். இப்ப நீங்க கடைசியா பார்த்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே பாருங்க. டயக்ராம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களால பதில் சொல்ல முடியும். இப்ப இந்த 3வது பாருங்க. இதுதான் நர்மதா மேடம் கேட்டிருந்தாங்க. டிஆர் இஸ் கெப்ட் ஆன் இன்க்ரீசிங் ஒன்லி வென் எம்ஆர் இஸ் பாசிட்டிவ். இங்க பாருங்க. எம்ஆர் வந்து ஜீரோவை தொட்டுட்டு நெகட்டிவா மாறும் போது டிஆர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம். ஐ ஹோப் நவ் அண்டர்ஸ்டுட் ரைட் மேம். அண்டர்ஸ்டுட். இதுதான் நம்ம அங்க சொன்னோம். ஸோ எல்லா இடத்துலயும் டயக்ராமுடைய இன்டர் ரிலேஷன்ஷிப் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸாம் ஓரியன்டா. இப்ப எக்ஸாம் கொஸ்டின்ஸுமே பாத்தீங்கன்னா தியரிட்டிக்கலா இருக்கிறத விட அப்ளைடா நிறைய வருது. டயக்ராம் அப்ளை பண்ணி வருது, ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி வருது, ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி வருது, டேபிள்ல இருந்து வருது. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ அது மாதிரி வரும். ஃபேக்ட்ஸ் வரலாம், ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸும் நிறைய வரலாம். ரைட். அண்டர்ஸ்டுட் மேம். கேன் யூ ரிப்ளை எஸ் ஆர் நோ? எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? எஸ், ரைட். தேங்க்யூ. ஐ திங்க் நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு ஃபேக்டர் பிரைசிங் பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய ஏரியா 3 முக்கியமான ஏரியா இருக்கு. எக்ஸாம் ஓரியன்டா சொல்றேன். ஏன்னா இப்போ இந்த 1.5 மணி நேரம் கிளாஸ்ல சிலது மிஸ் ஆகலாம். நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து கிளாஸ்ல சொல்லுங்க. நம்ம அதை டக்குன்னு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஆனா முக்கியமா இப்ப நம்ம பார்க்க வேண்டிய 3 முக்கியமான ஏரியா அடுத்தடுத்த கிளாஸ்ல என்னன்னு அப்படின்னா, ஒண்ணு வந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். எல்லா விதமான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதை தான் வந்து கேம் தியரி, பிரிசனர்ஸ் டைலமா, ஆலிகோபோலி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ ரீசெண்ட் டைம்ல இதுல இருந்து நிறைய கேள்விகள் வருது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல இப்போ ஃபேக்டர் பிரைசிங் தியரிஸ். ஃபேக்டர் பிரைசிங்ல லாஸ்ட் 2 டியர்ல ரொம்ப கம்மியான கேள்விகள் தான் வந்துச்சு. ஸோ அதை நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கலாம். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் தியரியிலிருந்து ரொம்ப கம்மியான கேள்விகள் வருது. மேபி ஸ்கூல் சிலபஸ்ல அதை பத்தி அதிகமா வச்சிருக்கின்றதுனாலயா இல்லையான்னு தெரியல. ஓகே, ரைட். எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? எனி அதர் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, டிஸ்கஷன் பண்ணலாம். இல்லைனாலும் பரவாயில்லை. இதுல நீங்க பிபிடி பாருங்க. இதுல விட்டு போன மாதிரியோ இல்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இதை பத்தி நம்ம பேசலான்ற மாதிரி இருந்தாலும் நம்ம we will continue to discuss. Not a problem. Right? Thank you all. Yes, done. Thank you all. தேங்க்யூ போட்டோட நிறைய, அதாவது கேள்விகள் கேட்கும் போது வராத ஸ்பீடு கூட தேங்க்ஸ் கொண்டு ஃபாஸ்டா வந்துருது. மேபி சேம் பிளட்டா இருக்கலாம். ஒய் பிளட் சேம் பிளட். Monday today we will be having a lot of work. Right? Thank you all.